கதிர் வெடித்து பிளம்பு விட கடல் கொதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே பதிமதுரை வீதியிலே பாண்டியர்கை பார்த்தவளே நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஒன் தமிழ்சே கண்புலவர் தம்மை வணங்குகிறேன் தமிழ் புலவர் வாழியவர். தமிழகத்தின் தலை சிறந்த மகளிர் கல்லூரிகளில் ஒன்றாக விளங்குகின்ற தூத்துக்குடி ஏபிசி மகாலட்சுமி கல்லூரியினுடைய முதல்வர், கணிதத்துறை பேராசிரியராக இருந்து முதல்வராக பதவி உயர்ந்திருக்கின்ற எங்களுக்கெல்லாம் பேச்சுத்துறையின் வழிகாட்டி ஐயா பழனிகிருஷ்ணன் அவர்களின் திருமகளார் முதல்வர் அவர்களே, கணிதத்துறை மற்றும் பல்வேறு துறையை சார்ந்த பேராசிரியர் பெருமக்களே, இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக வீராங்கனைகளாக உலக அரங்கில் இந்த தேசத்தை உயர்த்த போகிற ஒரு குறியீடாக விளங்குகின்ற என் நம்பிக்கைக்குரிய அன்பு மாணவ செல்வங்களே, அலுவலக பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கத்தை இந்த இனிய நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு செய்தித்தாளை படித்தால் இரண்டு செய்திகள், ஒரு ரோல் மாடல், பாசிட்டிவ் ரோல் மாடல் ஒன்று, நெகட்டிவ் ரோல் மாடல் ஒன்று. பொதுவாக பேச்சை எங்கே இருந்து தொடங்குவது என்று எங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். நிறைய இடத்துல இருந்து தொடங்கலான்னு யோசிச்சுட்டு வந்தேன். வருகிற போது தமிழ் தினசரியை பார்த்த போது அங்கே இருந்து தொடங்கினால் பொருத்தமாக இருக்கும் என்று தோன்றும். இதே 13/8/1926 பிறந்த ஒரு ஆளுமை தன்னுடைய 33வது வயதில் தான் பிறந்த நாட்டை அடிமை தலையில் இருந்து அகற்றி தன்னுடைய 33வது வயதில் தன் தோழரோடு சேர்ந்து தன் நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்து அந்த நாடு செல்ல வேண்டிய பாதையை தீர்மானித்து கிட்டத்தட்ட நீண்ட நெடுங்காலம் உலக அரங்கில் ஒரு தனித்த முத்திரையோடு ஆட்சி செய்த ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய நூற்றாண்டு நிறைவு நாள். சகோதரி பேசுகிற போது குலபதியினுடைய பன்முகத்தன்மையை சொன்னார்கள். ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு அப்படி பன்முகத்தன்மை உண்டு. அப்படிப்பட்ட ஃபிடல் காஸ்ட்ரோவின் நூற்றாண்டு விழாவில் குலபதி அவர்களின் நினைவு நாள் அமைந்திருப்பது உண்மையிலேயே கிரேட் மைண்ட்ஸ் திங்க் அலைக் என்ற ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. சிறந்தவர்கள் ஒன்று போல் சிந்திப்பார்கள் என்று. ஆக குலபதியினுடைய இந்த நினைவு நாளில் ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய நூற்றாண்டு நிறைவும் அமைந்திருப்பது பெருமைக்குரியதாக இருக்கிறது. அதே போல இன்னொரு பக்கத்திலே பார்த்த போது ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதற்கும் ஒரு எடுத்துக்காட்டு இன்றைக்கு பத்திரிகையில் இருக்கிறது. ஒரு தமிழ் பழமொழி உண்டு, ஒரு மங்கை சூதகமானால் கங்கையிலே நீராட்டலாம், கங்கையே சூதகமானால் எங்கே போய் நீராட்டுவது என்று அழகான பழமொழி உண்டு. நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனை என்றால் நீதித்துறைக்கு எடுத்து செல்வோம். ஆனால் நீதித்துறையிலேயே ஒரு கருப்பாடு தன் வீட்டின் ஒரு பகுதியிலே 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகளை பதுக்கி வைத்திருந்தது. திடீரென்று அந்த வீட்டிலே தீப்பற்றி எரிந்தது. தீயணைப்பு துறையினர் வந்து தீயை அணைத்த போது அந்த அறையிலும் தீப்பற்றி எரிந்ததால் அங்கேயும் போய் தீயை அணைத்தார்கள். தீயணைப்பு வீரர் திகைத்து போனார். காரணம், அந்த அறையில் இருந்ததெல்லாம் 500 ரூபாய் நோட்டுகள். காவல்துறைக்கு தகவல் கொடுத்தால் காவல்துறை வந்தது. அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்னார், இந்த அறை என் பயன்பாட்டிலேயே இல்லை, எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பிறகு விசாரணை நடந்தது. எம்பிக்கள் விசாரித்தார்கள், நீதிபதி விசாரித்தார். இன்றைக்கு முடிவு வந்திருக்கிறது, அவர் பயன்பாட்டில் இருந்தது, அது அவர் கள்ளத்தனமாக சம்பாதித்த பணம், எனவே நீதிபதி குற்றவாளி என்று இன்றைக்கு 3 உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அறிக்கை அளித்திருக்கிறார்கள். அப்ப உலகத்தில் ஒருவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஃபிடல் காஸ்ட்ரோ ஒரு சான்று என்றால், ஒருவன் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு ஒரு நீதிபதி இன்றைக்கு நம் முன்னால் அலங்கோலப்பட்டு நிற்கிறார். இப்படிப்பட்ட நேரத்தில் குலபதி அவர்களினுடைய சிறப்புகளை சிந்திப்பதற்காக இது குலபதிக்கோ அவர் குடும்பத்துக்கோ எந்த பெருமையையும் சேர்க்க போவது இல்லை. மாறாக
இதை கேட்கிற உங்களில் ஒருவராவது அவரை போல மாறி இந்த சமூகத்துக்கு சேவை செய்வீர்கள் என்று சொன்னால் அதுதான் இந்த பட்டிமன்றத்தின் சிறப்பு என்று நான் கருதுகிறேன். எனவே இன்றைக்கு 6 பேர் எல்லாம் உங்களை சார்ந்தவர்கள், உங்கள் பேராசிரியர் பெருமக்கள், உங்க மாணவ செல்வங்கள். என் வேலை என்னன்னா இவர்களை பேச விட்டு நான் உங்களோடு சேர்ந்து ரசிக்க போகிறேன். கடைசியில் தீர்ப்பு சொல்ல போகிறேன். தலைப்பு முதல்வர் அவர்கள் சொன்னார்கள். இந்த தலைப்பு ரொம்ப நுட்பமான விஷயம். எங்க பேச்சாளர்களை திடீர்னு பேச அழைப்போம். ஏற்பாடு செய்த பேச்சாளர் வராம போயிடுவார். திடீர்னு திடீர் உப்புமா திடீர் சாம்பார் மாதிரி கூப்பிடுவோம். தலைப்பை சொல்லி இருப்போம். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, வர்ற அவசரத்துல தலைப்பு மறந்துடுவார். மேடையில் ஏறி முழங்குவார். பாருங்க, அற்புதமான தலைப்பு, அழகான தலைப்பு, சிறந்த தலைப்பு, பேசப்பட வேண்டிய தலைப்பு. இந்த தலைப்பை நான் உங்கள் முன்னால் பேசுவதற்கு முன்னால் நடுவர் அவர்களே என்ன தலைப்பு? அப்படி தலைப்பு தெரியாமல் நீங்கள் பட்டிமன்றத்தை கேட்கக்கூடாது. தலைப்பு அற்புதமான தலைப்பு. நான் அவர் சொன்ன மாதிரி சொல்லல, உண்மையிலேயே சொல்றேன். குலபதி மண்ணின் திருமைந்தரா, மாநிலத்தின் பெருமைந்தரா? தலைப்பை புரிந்து கொண்டால் தான் பட்டிமன்றம் சுவைக்கும். முதல்வர் அவர்கள் சொன்னது போல திருநெல்வேலி மாவட்டம் ஒரு காலத்தில் பெரிய மாவட்டம், தூத்துக்குடி தென்காசியை உள்ளடக்கிய மாவட்டம். இந்த மாவட்டத்தில் குலபதியினுடைய கால் தடம் பதியாத, கைச்சுவடு படாத எந்த நலத்திட்டமும் இன்றைக்கும் இல்லை. அதே போல இந்த மாநிலம் முழுக்க அவருடைய பணிகளால் செய்யப்பட்ட திருப்பணிகள் ஒன்றல்ல, 100 அல்ல, 1000 அல்ல, பல லட்சங்கள். முதல்வர் கேட்ட போது சொன்னேன், இந்த பேச்சுக்கு ரிசோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, தேசிய செம்மல் வீரபாகுங்கிற புத்தகத்தை நீங்கள் அந்த 250-300 பக்கத்தை படிச்சீங்கன்னா ஒவ்வொரு வரியும் முத்தான வரிகள். வையத்துள் வாழ்வாங்கி வாழ்பவன் என்ற குறளை சொன்னீர்கள். குலபதி அவர்களுக்கு ஒரே ஒரு பெண்மகள், ஆண் மக்கள் அதிகம். அந்த ஒரே பெண்மகளை அவ்வளவு செல்லமாக வளர்த்தார்கள். அந்த பெண்ணுக்கு அப்போது 12 அல்லது 13 வயது இருக்கு. அந்த படமும் அந்த புத்தகத்தில் இருக்கு. சீனாவுக்கு இந்தியாவுக்கு இடையில் யுத்தம் வந்துவிட்டு, இந்த இந்திய சீன யுத்தத்துல பண்டித ஜவஹர்லால் நேரு தேச அந்த போர் நிதியாக எல்லாரிடமும் பணம் கேட்கிறார். குலபதி அவர்கள் எந்த அரசியல் பொறுப்பிலும் இல்லை, அமைச்சர் இல்லை, அதிகாரி இல்லை, ஆளுநர் இல்லை, எந்த பொறுப்பிலும் இல்லை. காமராஜரிடத்திலே தன் திருமகளுக்கு தான் செய்து வைத்திருந்த 100 சவரன் 100 பவுன் தங்க காசு மாலையை பாவாடை தாவணி அணிந்த தன் 13 வயது மகள் கையில் கொடுத்து பெருந்தலைவர் காமராஜர் கையில் கொடுக்க சொல்கிறார். எனக்கு ஒரு மக இருந்து 1 பவுன் சங்கிலியை கழட்டி கொடுக்க சொன்னா அன்னைக்கு எனக்கு என் மகளுக்கு சண்டை வந்து, அப்புறம் நாங்க 2 பேரும் ஜென்ம பகையாயிருக்கோம். அந்த பெண்மணி 13 வயது உள்ள அந்த அம்மையார் மருத்துவர் முத்துசாமியுடைய மனைவியார் பின்னாடி வந்தார். 100 பவுன் தங்க காசு மாலையை பெருந்தலைவர் காமராஜர் கையில் கழட்டி கொடுத்து விட்டு புன்னகையோடு கீழே இறங்கி வருகிறார். ஒரு பானை சோற்றுக்கு இந்த ஒரு பதச்சோறு போதும் என்று நினைக்கிறேன். இப்படிப்பட்ட பெரிய குடும்பத்தை சார்ந்த, பெரிய சிந்தனைக்கு சொந்தக்காரரான, பெரிய உள்ளத்துக்கு சொந்தக்காரரான குலபதி இந்த மாவட்டத்துக்கு மட்டும் சொந்தக்காரரா, இல்ல அவரது பணிகள் இந்த மாவட்டத்தை மட்டும்தான் சேர்ந்தனவா, இல்லை தமிழகம் முழுவதையும் எட்டி பிடித்ததா? இதுதான் பட்டிமன்றத்தோட தலைப்பு. இந்த அணி பேச வந்திருக்கிறது. குலபதியினுடைய பணிகள் இந்த மாவட்டத்துக்கு தான் அதிகம் என்று இல்லை என்று மறுத்து பேச வந்திருக்கிறார்கள் இந்த அணியினர். அது மாநிலம் முழுக்க பரவியது என்று. இப்போ உங்களுக்கு தலைப்பு ஓரளவுக்கு புரிஞ்சு போயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பட்டிமன்றத்தில் முக்கியமான வேலை என்ன? சமாளிக்கிறதுங்க, எதிரியை சமாளிக்கிறது. உடனே பதில் சொல்லணும். அதாவது இந்த மின்னல் வெட்டுற மாதிரி பதில் இருக்கணும். நான் நடுவரா வர்றதுக்கு முன்னால ஒரு 35 வருஷம் பட்டிமன்றம் பேசியிருக்கிறேன்.
அப்படி பேசுகிற போது நாங்க என்ன பார்ப்போம் அப்படின்னா, எதிரி சொன்ன கருத்தில் எந்த கருத்தை சரியாக மறுக்கலாம். இதுதான் பட்டிமன்றத்தினுடைய வெற்றி. இப்ப சமாளிப்பது என்பது முக்கியம். நான் 37 ஆண்டுகள் ஆசிரியரா இருக்கிறேன். என் பையனை சமாளிச்சிருக்கேன். என் பையன் என்ன சமாளிச்சிருக்கான்? நான் அவனை சமாளிச்சதை விட அவன் என்ன சமாளிச்சது அதிகம். ஒரு முறை நாடகம் நடந்தது, பாஞ்சாலி சபத நாடகம். நாம் பணியாற்றியது ஆண்கள் படிக்கிற பள்ளி. பாஞ்சாலி சபத நாடகத்துக்கு எல்லா கேரக்டரையும் ரெடி பண்ணிட்டோம். பாஞ்சாலியா ஒரு அழகான பையனையும் ரெடி பண்ணிட்டோம். துச்சாதனன் துயில் குடிக்கிற கட்டம். நான் தான் ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி கொடுத்திருந்தேன், சொல்லியிருந்தேன். முதல்ல மஞ்சள் கலர் சேலை வரும், துச்சாதனா கவனிச்சுக்கோ. அப்புறம் பச்சை கலர் சேலை வரும், ரோஸ் கலர் சேலை வரும், சிகப்பு கலர் சேலை வரும், ஒரு வயலட் கலர் சேலை வரும்போது நீ நிப்பாட்டிடணும், கவனிச்சுக்கோ. வயலட் வந்தா நிப்பாட்டிடணும், நானும் ஒரு விசில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறேன். என்ன மூடுல இருந்தாலும் தெரியல, துச்சாதன உறிஞ்சிக்கிட்டே வந்த வயலட் வந்தது, அதையும் உறிஞ்சிட்டான். இப்ப பாஞ்சாலி ட்ரௌசரோட நிற்கிறான். ஆனா அந்த பையன் கெட்டிக்காரு. ஏன் பையன் இல்ல, அவன் கண்ணன்கிட்ட முறையிட்டான் பாருங்க. பறந்தாமா, நான் உன்கிட்ட புடவை தான் கேட்டேன், நீ என்னையவே ஆணா மாத்திட்டே பறந்தாமா, உன் கருணையே கருணைன்னு கீழே விழுந்துட்டான். எங்க தலைமை ஆசிரியர் என்ன விட்டுட்டு அவனுக்கு 100 ரூபாய் கொடுத்தார். இதுதாங்க சமாளிக்கிறது. சமாளிப்பது என்பது இதுதான். அவன் பண்ணத தப்ப எப்படி சமாளிச்சான் பாத்தீங்களா? எடுத்தது தப்பு துச்சாதன. ஆனா பாஞ்சாலியை நடிச்சவன் பறந்தாமகிட்டே மனு போட்டான், நீ என்னையவே ஆணா மாத்திட்டே பறந்தாமா, உன் கருணையே கருணை. பட்டிமன்றம் என்பது இப்படித்தான் தகுந்த மறுப்புகளா பார்வையாளர்களை கவர்ந்து சரியா என்ன செய்யணும், அதுல எந்த இருவலன்சியும் இல்லை. அவன் சொன்னதுல கரெக்டா அந்த சூழ்நிலையை சமாளித்தார். இப்படி சமாளிப்பதுதான் பட்டிமன்றம். ஆக 2 அணிகளும் பேச இருக்கிறார்கள். முதல்வர்கிட்ட எப்போ முடிக்கணும்னு கேட்டேன். ஏன்னா எங்களுக்கு எல்லாம் தொடங்க தெரியும், ஆனா முடிக்க தெரியாது. இந்த கிராமத்துல சைக்கிள் ஓட்டுவாங்க பார்த்திருக்கீங்களா? இரவு பகலா ஓட்டிக்கிட்டு இருப்பான். சாப்பாடு சைக்கிள்ல தான், தூக்கமும் சைக்கிள்ல தான், எல்லாமே சைக்கிள்ல தான். நிக்கவே மாட்டான், சுத்திக்கிட்டே இருப்பான் விடிய விடிய 3 நாள் 4 நாள். இதே போல ஒருத்தரை சைக்கிளை ஓட்ட அனுப்புறோம். ஏன் மகாத்மா காந்தியடிகளுக்கு அது நடக்குது. மகாத்மா காந்தியடிகளுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும், ஆனா ரொம்ப காலமா சைக்கிள் ஓட்டுற தொடர்பை விட்டுட்டாரு. ஒரு முறை எங்கோ ஒரு கூட்டத்தில் இருக்கிறார், அரசியல் கூட்டம். நேரம் தவறாமல் மகாத்மா மிகச்சரியாக இருப்பார். மாலை அந்த வழிபாட்டுக்கு வரணும், ரொம்ப தூரம். நண்பர்கள்ட்ட கேட்கிறாரு, ஏதாவது வாகன வசதி இருக்குமான்னு. ஒண்ணுமில்ல, ஒரே ஒரு சைக்கிள் இருக்குன்னாங்க. ஐயோ, எனக்கு சைக்கிள் ஏறவும் தெரியாது இறங்கவும் தெரியாது, மறந்து போச்சே. என்னை ஏற்றி விட்டா நான் எப்படியாவது போய் சேர்ந்துருவேன். ஏற்றி விட்டாங்க. 2 பேரும் பிடிச்சிக்கிட்டு மகாத்மா ஏறி உட்கார்ந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வழிபாட்டு கூட்டத்துக்கு வந்த உடனே சைக்கிளை கீழே போட்டு கீழே விழுந்து எந்திரிச்சு வந்து வழிபாடு நடத்துறாரு. ஆக ஆரம்பிப்பது எளிது, முடிப்பது கடினம். முதல்வர் 12 இருந்து 12:30 கண்டிப்பா முடிச்சிடணும். 12:30 உணவு இடைவேளைன்னாங்க. எனவே முடிப்பது என் கையில் இல்லை, இந்த 6 பேரின் கையில் மட்டும் இருக்கிறது. எனவே குலபதியை பற்றி இதற்கு மேல் பெரிதாக நான் ஒன்றும் இப்போதைக்கு சொல்ல போவதில்லை. ஏன்னா நான் சொன்னா நடுவரே சொல்லிட்டாரு நடுவரை ஒன்று எடுத்துருவாங்க. ஏன்னா என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட, இப்ப நான் பாருங்க கவனமா பேசியிருக்கேன். 100 பவுன் தங்க காசு மாலையை கொடுத்தார்கள் என்று சொன்னது அது மாநிலத்துக்கும் பொருந்தாது, மண்ணுக்கும் பொருந்தாதுமா, அதை எல்லாரும் மறந்துருங்க. இனிமேல் உங்க கருத்துக்களை நீங்கள் பேச போகிறீர்கள். நான் அதை என்ன செய்ய போகிறேன், ஒரு டெரி ட்விஸ்டராக இருந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன். அந்த அடிப்படையிலே தன்னுடைய அணியை தொடங்குவதற்காக பேராசிரியர் பகவதி அவர்கள் குலபதி மண்ணின் திருமைந்தரே என்று தன்னுடைய வாதத்தை முன்மொழிவதற்காக வருகிறார்கள். கைதட்டலோடு ஆரவாரமாக அவர்களை வரவேற்க வேண்டும். பார்வையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நான் தீர்ப்பு சொல்றது எதை வச்சு தீர்ப்பு சொல்லுவேன்னா, நீங்க கைதட்டுறதை புரிஞ்சுக்கிட்டே வரும். இவங்க பேசும்போது எத்தனை கைதட்டு, இந்த மோர் பால் வந்து அந்த காலத்துல வீட்டுல குறி போடுவாங்க பாத்துக்கீங்களா சோதனை, அது மாதிரி கைதட்டலை புரிஞ்சுக்கிட்டே வருவேன். எத்தனை முறை இங்க கைதட்டு, எத்தனை முறை இதுக்கு தான் மதிப்பெண் கொடுத்து தீர்ப்பு சொல்ல போறேன். அதுக்காக கும்பகோணத்தை கைதட்டின மாதிரி தட்டணும். கும்பகோணத்துக்கு ஒருத்தர் நாங்க பேச போயிருக்கோம். எங்க ஐயா பழனிகிருஷ்ணன் வந்திருந்தாங்க. அந்த
கூட்டத்தில் என்ன நடந்ததுன்னா, உற்சாகமா கைதட்டுங்கன்னு கை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் தலைவர் அவர்களே நான் அதுக்கு கைதட்டினா, பார்வையாளர்களே நான் அதுக்கு கைதட்டினா. ஏன் இதுக்கெல்லாம் ஏன் கைதட்டுற? தேவையான நல்ல கருத்து வந்தா அட கைதட்டலுங்க, கொசு அடிக்க கும்பகோணத்துல கொசு அறிவிட்டா. அதனால நீங்கள் கைதட்டுவது கவனமாக இருக்க வேண்டும். கைதட்டுறதுல 2 வகை இருக்கு. ஆமா, கைதட்டுறதுல 2 வகை இருக்கு. இன்னொரு வகை என்னன்னு அடுத்து சொல்லுங்க. எனவே நல்ல கருத்து பேசுகிற போது கரவொலி எழுப்பி பேச்சாளர்களை உற்சாகப்படுத்துங்கள். மண்ணின் திருமைந்தரே என்று பேராசிரியர் பகவதி அவர்கள் அணியை தொடங்குகிறார்கள். வாருங்கள், நல்ல கருத்தை தாருங்கள். கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 7000 கடந்தாலும் இன்று கண்டி தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் மொழி தாய்மொழி அன்னை தமிழ் மொழி என்று தமிழ் தாயை வணங்கி எனது மொழியை தொடர்கிறேன். இன்று நம் கல்லூரியிலே இனிய நன்னாளிலே எங்கள் மண்ணின் திருமைந்தர் ஏபிசி குலபதி ஐயா அவர்கள், வீரபாகு ஐயா அவர்கள் மண்ணின் திருமைந்தர் என்ற தலைப்பில் எனது உரையை ஆற்ற வந்துள்ளேன். இவ்வுரை பட்டிமன்றத்திற்கு எனது உரையாற்ற உதவிய கணிதவியல் துறை பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை ஆற்றல்படுத்திய தமிழ்துறை பேராசிரியர் மற்றும் பல பேராசிரியர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்மீன் நடுவே பால்மதி போல் அமர்ந்திருக்கும் எனது கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்குகின்றேன். குலபதி மண்ணின் திருமைந்தரா இல்லை மாநிலத்தின் பெருவேந்தரா என்ற தலைப்பில் இப்பட்டிமன்ற விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மாணவ செல்வங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். குலபதி குணநிதி கொள்கை குன்றம் குறைவிலா கல்வி தந்த ஞான சங்கம் நெஞ்சுரத்தால் வளையாத நேர்மையாளர் நினைவெல்லாம் மணந்திருக்கும் எங்கள் செல்வம் என்று நம் குலபதி ஐயாவின் நினைவு நாள் நிறுவன நாள் வணங்கி எனது உரையை தொடர்கிறேன். வேலாயுதம் பிள்ளையின் மைந்தர், விடுதலை போராட்ட வீரர், வ.உ.சி.யின் வழி தோன்றிய வழக்கறிஞர், சுதந்திர வேள்விக்காக வீரர்களை கொடுத்தவர், அத்தகைய வீர பெருமண்ணின் திருமைந்தர், தச்சநல்லூரிலே தடம் பதித்தவர், அரசு வேலையை உதறி அந்நியர்களை அதிர வைத்தவர் எங்கள் குலபதி நம் ஏபிசி வீரபாகு ஐயா அவர்கள். அவர்களின் மண்ணின் திருமைந்தர் என்பதற்காக சான்றுகள் நம் மண்ணிலே அதிகமாக உள்ளன. அதற்கு முதல் சான்றாக இந்நிகழ்வு இம்மண்ணிலே நம் நிறுவன நாள் விழாவை கொண்டாடுகின்றோமே என்று இதுவே முதல் சான்றாக நான் முன்வைக்கிறேன். ஐயாவின் மண்ணின் பெருமைகள் ஏராளம். 1931 ஆண்டில் இருந்து உப்பு சத்தியாகிரகம் ஆரம்பித்த முதல் அந்த வருடம் இருந்தே ஐயாவின் மண்ணின் பெருமைகள் ஆரம்பித்துவிட்டன. அவர் கடும் உழைப்பாளர், மக்கள் மனதிலே மனம் தளராத இடத்தை பிடித்தவர். 1930 தண்டி யாத்திரை முதலாக நடந்தது. அன்றைக்கு ஐயாவின் போராட்டம் ஆரம்பித்தது. அதாவது 1930 காந்தி தண்டி யாத்திரை ஆரம்பிக்காங்க. அந்த காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, முதல்ல நம்ம ஏபிசி வீரபாகு ஐயா அவர்கள் காந்தியினுடைய சேர்ந்து அந்த சத்தியாகிரகத்துக்கு ஈடுபட்டு அதுல சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து நம்ம மக்களுக்காக போராடணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன், ஒரு நிலைமை வரும்போது சாத்தான்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல. அந்த ஊர்ல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு இளைஞர், ஒரு நாவித இளைஞர் இருக்காரு. அவர் அந்நியர்கள் மீது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கார். அதாவது அந்நியர்களுக்காக நம்ம எந்த ஒரு சலுகையும் நம்ம கொடுக்க கூடாது, ஆங்கிலேயர்கள் ஆட்சியை நம்ம எப்படியாவது நாட்டுல இருந்து விரட்டிடணும் அப்படிங்கிற ஒரு சூழல் நிகழ்ந்து கொண்டு இருக்கையில் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு ஆங்கிலேய அதிகாரி வராரு, காவல்துறை அதிகாரி நம்ம சாத்தான்குளம் என்ற ஊருக்கு முதல்ல வராரு. வந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, உடனே அவர் முகச்சாரம் செய்யறதுக்காக வராரு. அந்த நேரத்துல ஒரு நாவித இளைஞன், அந்த சாத்தான்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல உள்ள நாவித இளைஞன் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் ஆங்கிலேயர் வெள்ளைக்கார இனம் அப்படிங்கிறதுனால அவருக்கு என்ன பண்றாரு, முகச்சாரம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி முதல்ல எதிர்த்து குரல் கொடுக்காரு. நம்ம மண்ணில் பிறந்த ஒரு நாவித இளைஞன். அதற்கு யார் ஒப்புதல் தெரிவிக்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய ஏபிசி வீரபாகு ஐயா அவர்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்காரு. ஏன்னா அந்நியர்களுக்கு நம்ம
அதுக்கப்புறம் நடந்து காந்திக்கு அவர் ஆதரவாக விடுதலை போராட்டத்துல இறங்கிட்டாரு. அந்த நேரத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சொந்த மண்ணில் உள்ள மக்களை எல்லாமே அவர் வந்து அணிதிரட்டாரு சுதந்திர போராட்டத்திற்காக. அந்த நேரத்துல நாவித இளைஞருக்காக அவர் வந்து ஆதரவு கொடுக்கிற நேரத்துல நம்ம ஏபிசி வீரபாகு ஐயா அவர்கள் என்ன பண்றாரு, 2.5 வருடம் கடுங்காவல் போறாரு. சிறை தண்டனை பெற்று அவர் வந்து 2.5 வருடம் கடுங்காவல் தண்டனை பெற்று போறாரு. சிறைவாசம் சென்றதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, சித்திரவதை கூடமாக அந்த சிறை கூடம் சித்திரவதை கூடமாக மாறுகிறது. அப்படி மாறிய போதிலும் அவர் வந்து மனம் தளரவில்லை. மனம் தளராமல் அவர் என்ன பண்றாரு, அந்த மக்களுக்காக அந்த விடுதலை போராட்ட உணர்வை வந்து மக்களுக்கு மேலும் மேலும் அவர் ஊட்டி அந்த மக்களை வந்து அணி திரட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்றத்தின் முதல் உறுப்பினராக வந்து நம்ம ஐயா வந்து தேர்வாகிறார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவரை வந்து நம்முடைய தூத்துக்குடி மண்ணில் முதல் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய மண் தான் அவரை வந்து தேர்வு செய்தது. அதனுடைய வளர்ச்சியாக வந்து நாடாளுமன்றத்தின் முதல் சட்டமன்ற தலைவராக ஐயா அவர்கள் தேர்ச்சி பெற்றார். அதுக்கப்புறம் 1946 இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரிவடிவம் பெற்றதற்கு பின் முதலாக அவர் வந்து ஆவணங்களில் கையெழுத்திடுகிறார். தமிழில் கையெழுத்திட்ட முதல் ஆவணம் என்ற சிறப்புக்குரியவராக நம்முடைய குலபதி ஏபிசி வீரபாகு ஐயா அவர்கள் தடம் பதித்தார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய நிகழ்ச்சி வந்து 1934 நடக்குதுங்க ஐயா. அதாவது விடுதலை போராட்டம் நிகழ்வு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது சிதம்பர விலாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தூத்துக்குடி மண்ணில் மட்டக்கடையில வாடிதர் பக்கத்துல அவருடைய வீடு இருக்கு. அப்போ அந்த வீரபாகு ஐயா அவர்கள் அவருடைய வீட்டுல வந்து அங்க இருந்து என்ன பண்றாரு, அவருடைய விடுதலை போராட்டத்தையும் மக்களுடைய சமத்துவ பண்பையும் மக்களை வந்து ஒன்று சேர்க்கும் ஒரு பணியையும் அவர் வந்து அவருடைய இல்லத்திலேயே அவர் வந்து நிகழ்த்துகிறார். அதனுடைய மறு உருவம் தான் என்னன்னா, 1934 அவர் சமபந்தி விருந்து அப்படின்னு சொல்லி சிதம்பர விலாஸ்ல நடத்துறாரு. அவருடைய இடத்தில் நடத்துகிறார். அந்த சமபந்தி விருந்து அதில் வந்து அனைத்து மக்களையும் ஜாதி மத பேதம் இல்லாமல் அனைத்து மக்களையும் அவர் வந்து அந்த இடத்தில் வந்து அமர வைத்து உணவளிப்பது வந்து அந்த சமபந்தி விருந்து வந்து சமத்துவபுரமாக, அந்த சிதம்பர விலாஸ் சமத்துவபுரமாக மாற்றம் செய்த மாமனிதர் வந்து நம் குலபதி ஐயா அவர்கள். அதே மாதிரி அந்த விழாவிற்கு சிதம்பர விலாஸ் அப்படிங்கிற அவருடைய வீட்டிற்கு வந்து நம் மகாத்மா காந்தி 2 முறை வருகை புரிந்து அவருடைய இல்லத்தில் பேருரை ஆற்றுகிறார். இதனை விட நம் மண்ணிற்கு சிறப்பு வந்து வேற என்ன இருக்க வேண்டும் ஐயா அவர்களே? நம் மண்ணின் சிறப்பை, நம் மண்ணின் பெருமையை, நம் மண்ணின் திருமைந்தர் அப்படிங்கிற ஒரு பெருமையை காந்தி அவர்கள் அவருடைய குலபதி ஐயா அவர்களின் இல்லத்திற்கு 2 முறை வருகை தந்திருக்கிறார். 1934 2ஆம் உலகப் போர் நடந்த அந்த இதுகளில் அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து 1934 32ஆம் வருடம் 2 வருடமும் அவர் வந்து மகாத்மா காந்தி வருகை புரிந்திருக்கிறார். அந்த நிமிடத்தில் சிதம்பர விலாஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஜொலிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அவர்கள் வந்து என்ன ஒரு அரண்மனை போல வந்து இந்த வீடு வந்து அவ்வளோ ஒரு இதா வந்து நீங்க அழகா அலங்கரிச்சிருக்கீங்க, இதுக்கெல்லாம் என்ன செலவாயிருக்கும், அந்த கலரான அந்த மின்விளக்குகள்லாம் என்ன செலவாயிருக்கும், அதெல்லாம் நீங்க வந்து யார்கிட்ட இருந்து இந்த படத்தை வாங்கினீங்கன்னு சொல்லி நம் மகாத்மா காந்தி அவர்கள் கேட்கும் போது நம் வீரபாகு ஐயா கூறிய கணக்கு வந்து இது எல்லாமே வந்து நம்மளுடைய சட்டமன்ற செலவுகள் தான், நம்ம உறுப்பினர்களுடைய சங்கத்தினுடைய செலவுகள் தான், எந்த மக்களிடமும் நாம் வந்து வாங்கவில்லை அப்படின்னு சொல்லி அந்த கணக்கெல்லாம் அவர் வந்து கொடுக்கும் போது அவர் சொல்றாரு, இந்த வந்து ஆடம்பரத்தை அந்த நேரத்திலே அவர் வந்து இது பண்றாரு. இந்த கணக்குகள் இந்த மாதிரி வந்து நம்மளுடைய மின்விளக்குகள், இந்த அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வந்து இன்னும் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் ஆடம்பரத்தை களைந்த நேரத்தில் இருந்தே நாம் வீரபாகு ஐயா அவர்கள் ஆடம்பரத்தை களைந்த ஆதீன மனிதராக அவர் ஒரு பெரிய ஆற்றலை பெறுகிறார். இதை தவிர்த்து முரப்பநாடு அப்படின்னு சொல்லி நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. அந்த முரப்பநாட்டுல இப்போ வந்து நிறைய ஊர்கள், அதை சுற்றி நிறைய ஊர்கள் வந்து அப்போ ஒவ்வொரு சிற்றூர்களையும் இணைக்கிறதுக்கு ஒரு பாலம் இல்லாமல், ஒரு சாலை வசதி இல்லாமல் இருந்த தருணத்தில் அந்த ஊரில் முரப்பநாடை சுற்றியுள்ள பகுதிகளை இணைத்து பாலமாக இணைத்து அதை ஒரு ஊராக திரட்டிய பெருமை நம் ஐயா அவர்களை ஏற்றார்கின்றன. அதை தவிர்த்து ஏர் ஸ்டீமர் அண்ட் ஏர் கண்ட்ரோல் ஏஜென்சிஸ் அப்படிங்கிற ஒரு அடித்தளம் இட்டு இப்போது நமக்கு வாகை குளத்தில் வருகின்ற அந்த விமான போக்குவரத்திற்கு அன்றே வானூர்தி திட்டத்தை அப்போதே வடிவமைத்து கொடுத்தார் நம் குலபதி. அதே மாதிரி கோவில்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு நம்ம மண்ணில் உள்ள ஊர் தான். அந்த கோவில்பட்டியில வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா, அப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, ஆங்கிலேயர்களுடைய பஞ்சாலைகள் தான் இயங்கிட்டு வந்துச்சு. அவங்களோட அலுவலர்கள் மட்டும்தான் இருந்துட்டு
அவர் வந்து கொண்டு வந்து அதனுடைய தற்போதைய கம்பெனி தான் என்ன அப்படின்னா இந்த லட்சுமி மில்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா கோயில்பட்டியில. அப்போ இந்த மாதிரி நம் மண்ணிற்கான அவருடைய பெருமைகள் அளப்பரியது அப்படின்னு சொல்லலாம். கலரா முயற்சியின் கண் உருவமாக தன்னிகரில்லா தனிப்பெரும் மனிதராக திகழ்ந்தவர் தான் நம் குலபதி ஐயா. அதே மாதிரி கோவில்பட்டியில ஒரு பூமிதான இயக்கம் அப்படிங்கிற ஒரு வினோபா பாவேன்னு அவர் இருக்காருல்ல, அவருடைய அந்த பூமிதான இயக்கம் அந்த டைம்ல வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா துப்பாசுப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக தன்னுடைய சொந்த குடும்பத்திற்காக உள்ள அவங்க குடும்ப சொத்துல உள்ள 25 ஏக்கர் நிலத்தை என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா நம் குலபதி அவர்கள் தானமாக கொடுத்திருக்கின்றார். அதுக்கப்புறம் 1948 வஉசி என்ன பண்ணிருக்காரு, நம்மளுடைய தூத்துக்குடி துறைமுகத்தில் மீண்டும் வந்து கப்பல் கம்பெனியை துவங்கி இருக்கிறார். இத்துணை தியாகத்தையும் பெருமையும் பெற்று தந்த குலபதியின் மண்ணின் சிறப்பை மகத்தான சிறப்பு என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வலைத்தளங்களை எல்லாம் வரவேற்பை பெற்றவர், உள்ளூர் செய்திகளில் உலகை வென்றவர், மண்ணின் திருமைந்தர் என்பதற்கே தியாகங்கள் பல, எம் கல்லூரியில் சிம்மாசன சிலையில் எங்களை சிலிர்க்க வைத்தவர், முத்து நகரிலே பள்ளி கல்லூரி என்று எதிரொலிக்கும் எங்கள் குலபதியின் குரல்கள் இன்று நம் மண்ணின் நிகழ்விலே நிறுவனர் நாளிலே நம் மனதிலே நன்னடை புரிந்த பெருமைகள் அனைத்தும் குலபதி மண்ணின் திருமைந்தரை என்ற தலைப்புக்கே பொருந்தும் என்று கூறி விடைபெறுகிறேன். பேராசிரியர் பகவதி அவர்கள் குலபதி மண்ணின் திருமைந்தரே என்று பல செய்திகளை உங்கள் முன்னால் பதிவு செய்திருக்கிறார்கள். குலபதி என்ற சொல்லை முதலில் நான் விளக்கி இருக்க வேண்டும். அநேகமா அந்த கல்லூரியில் படிக்கிற யாருக்கும் குலபதி என்றால் என்ன என்று தெரியாமல் இருக்காது. ஒருவேளை புதியவர்கள் யாராவது கேள்விப்படலைன்னா அந்த பொருளை தெரிந்து கொள்வது நல்லது. இந்த விருதை கொடுத்தவர் தவ திரு குன்றக்குடி அடிகளார். இப்ப இருக்கிற குன்றக்குடி அடிகளார். இவருக்கும் மூத்தவர் தமிழ் கடலாக விளங்கிய குன்றக்குடி அடிகளார். அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையும் இந்தியா டுடே பத்திரிகையும் அந்த குன்றக்குடி அடிகளாரை இந்தியாவினுடைய கிராம தத்துவம் என்று பாராட்டி, அப்படிப்பட்ட முற்போக்கு துறவி தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் நம்முடைய ஐயா ஏபிசி வீரபாகு அவர்களுக்கு குலபதி என்ற பட்டத்தை வழங்கினார். அந்த பட்டத்துக்கு பின்னால் என்ன பொருள் என்றால் 10,000 பேருக்கு இலவசமாக உணவும் கொடுத்து கல்வியும் கொடுத்த பெருந்தகை யாரோ அவருக்கு கொடுக்கிற பட்டம் தான் குலபதி. நல்ல கவனிச்சுக்கிறீங்க. 10,000 பேருக்கு இலவசமாக உணவும் கல்வியும் எவர் கொடுக்கிறாரோ அவருக்கு கொடுக்கிற பட்டம் தான் குலபதி. உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம், கல்வி கொடுத்தாரு இலவசமா உணவு கொடுத்தாரான்னு. 10,000 பேருக்கு இல்ல, பல லட்சம் பேருக்கு கொடுத்திருக்கிறார். அதை அவர் தன்னுடைய சட்டமன்ற உரையிலேயே பதிவு செய்திருக்கிறார். அதை அடுத்த கோர்ஸ் ஆஃப் டாக்டர். இப்ப குலபதி என்பது நல்ல கவனிச்சுக்குங்க. பேராசிரியை ஆங்கில பேராசிரியை பாரதியை தொட்டு காட்டி ஏபிசி பேசினாங்க. பாரதி அழகா சொல்லுவான், உலகத்திலேயே எது சிறந்த அறம்? ஒரு கேள்வியை கேட்பான், அவனே அதுக்கு பதில் சொல்லுவான். அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஒரு ஏழைக்கு எழுத்தறிவு கொடுப்பது அன்னச்சத்திரம், சாப்பாட்டு சத்திரம் 1000 வைக்கிறதை விடவும் 10,000 கோயில்களை கட்டுவதை விடவும் பெருமை வாய்ந்தது என்று சொன்னார். அப்படி 10,000க்கு மேற்பட்ட பல லட்சம் மாணவர்கள். இன்னும் சொல்ல போனா இன்றைய துணை குடியரசுத் தலைவர் உங்க கல்லூரியில படிச்சவர், உங்க கல்லூரியில இந்த கல்லூரியில பிஓசி காலேஜ்ல படிச்சது மேதகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோவையை சார்ந்தவர்.
ஆனா பிபிஏ படிக்க வேண்டும் என்பதற்காக வஉசி கல்லூரி, ஏன்னா இவருடைய தகப்பனார் வந்து ஒரு காங்கிரஸ்காரர், மேதகு சிபி ராதாகிருஷ்ணனோட தகப்பனார் ஒரு காங்கிரஸ்காரர். ஐயா குலபதி அவர்களுக்கு நண்பர். என் மகனை உன் கல்லூரியில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னவுடன் பிபிஏ இடம் கொடுத்து இன்றைய துணை குடியரசுத் தலைவர் படித்த பெருமைக்குரிய கல்லூரி நம்முடைய வஉசி கல்லூரி. இப்படி இந்தியாவினுடைய உச்ச நிலையில் இருப்பவருக்கும் கல்வி கொடுத்தவர் குலபதி. அதனாலதான் அவருக்கு குலபதி என்ற பட்டம் பொருந்தும் என்று சொல்லி, இப்ப குலபதி மண்ணின் திருமைந்தரை விட மாநிலத்தின் பெருமைந்தரே பெருமை என்பதை ஆய்வியல் மாணவி அருமை சகோதரி பேசுறாங்க. வாங்க. தித்திக்கும் தெள்ளப்புதை, தெள்ளப்புதின் மேலான முத்திக்கும் கனியே, என் முத்தமிழே, உன்னை முதலில் வணங்குகின்றேன். மண்ணில் இருப்போரெல்லாம் மண்ணை நினைப்பதில்லை, மண்ணில் இருப்போரெல்லாம் மண்ணை நினைப்பதில்லை, மண்ணையே நினைப்போரை மண்ணென்றும் மறப்பதில்லை, மண்ணையே நினைப்போரை மண்ணென்றும் மறப்பதில்லை என்கின்ற வரிகளைப் போல் மண்ணை விட்டு நீங்கிடும் நம் மனதின் சிம்மாசனங்களில் அமர்ந்திருக்கும் நம் குலபதி ஏபிசி வீரபாகு ஐயா அவர்கள் நினைவு என்று. நிலவரை நீப்புகளாற்றின் புலவரை போற்றாது புத்திரர் உலகு வைப்பார்கள். அவர் செய்த சேவைகளும் அரிய பணிகளும் இன்று அவரை பற்றி நம்மை நினைக்க வைத்துள்ளது, என்றும் நினைக்க வைக்கின்றது. அவங்க சொன்னாங்க மாவட்ட பெருமைந்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை நாங்க இல்லைன்னு மறுக்கல. ஆமா, அவர் மாவட்டத்துக்கு பெருமைந்ததா நடுவர்களே. ஆனால் எங்கள் குலபதி ஐயா மண்ணின் திருமைந்தர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நாங்க மாநிலத்தின் பெருமைந்தர் கூட அப்படின்னு ஆழமா சொல்லதான் வந்திருக்கோம். ஒரு மனிதன் எதை பற்றி சிந்திக்க வேண்டும் அப்படின்னு யோசிச்சா எல்லா பக்கங்களிலும் சிந்தித்தவர் அப்படின்னு சொல்லலாம். வரி விதிப்பா அதை பத்தி பேசியிருக்கிறார், கல்வியா அதை பற்றி செஞ்சிருக்கிறாரு, ஒரு மாணவன் எப்படி படிக்க வேண்டும், என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மாவட்டம் பெரிது அப்படிங்கிற குரல் அங்க இருக்கு, என் மாவட்டத்திற்கு தேவை அப்படிங்கிற குரல் அங்க இருக்கு. அதையும் தாண்டி மாநிலத்தின் மீதான பெரிய பார்வை விரித்து போகிறது நண்பர் அவர்களே. அதை நீங்க கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆட்சியினுடைய போக்கு பத்தி பேசுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் இங்க தமிழ்நாட்டை மட்டுமே கோடிட்டு காட்டி எந்த இடத்துலயுமே பேசல. அவருடைய பார்வையை பார்த்தீங்கன்னா உலக அரங்குகள்ல என்ன நடக்குது, உலக நாடுகள்ல என்ன நடக்குது, இத்தனையும் பார்த்து பேசினவரா ஒரு மனிதன் இருக்கிறாரா அப்படிங்கிறத ஆச்சரியப்பட வைக்கிறது. பக்கங்கள் விரிய விரிய அவருடைய பார்வையினுடைய அகலம் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. நதியை பத்தி பேசும்போது சொல்றாரு, இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நமக்கு நதி வரல, தண்ணி வரல, நமக்கு பிரச்சனை இருக்கு, விவசாயம் பண்ணணும் இப்படிலாம் சொல்றோம். அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, அமெரிக்கால 2 நதிகளை இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 800 கிலோமீட்டர் உலோக ஒரு பைப் லைன் போட்டு தண்ணியை அவங்க ஒரு ஆற்று பாசனத்தை ஏற்பாடு பண்றாங்க. ஏன் நம்ம மாநிலத்துல முடியாதா அப்படின்னு கேள்வி எழுப்பினார். இது மாவட்டத்திற்கு மற்றும் பொருந்துமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நம்முடைய மாநிலத்திற்காக தான் அவர் பேசியிருக்கிறார். கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல நமக்கு தெரியும் பியூசி அப்படிங்கிற ஒரு படிப்பு வரைக்கும் இருந்துச்சு. அடுத்தது தொழிற்கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அந்த தொழிற்கல்விய பல மாணவர்கள் வர்றாங்க வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது அவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, தொழிற்கல்வி மாணவர்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை நீங்க கட்டாயமா வைக்கணும். மாநிலம் முழுவதுக்கும் அதுக்கு ஒரு அசோசியேஷன் நீங்க கிரியேட் பண்ணணும். அதை பண்ணி நீங்க அதன் மூலமா மாணவர்களை படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் ஓங்கிய குரல் எழுப்பிய தலைவரா அவர் இருக்கிறார். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அரசு எப்படி நடக்குது அப்படின்றத வரி விதிப்புகளின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர்களுடைய வரி விதிப்பு உரைகளை படிக்கும் பொழுது ஒரு மனிதன் வரி விதிப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அது எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஆழமான புரிதல் கொண்டவரா இருந்திருக்கிறார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மைய அரசுக்கு மாநில அரசுகள் செலுத்தக்கூடிய அந்த வரிகளை அதன் அடிப்படையிலேயே மாநில அரசுக்கு திரும்ப பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மனிதன் தெளிந்த நோக்கோடு சொல்ற
பொருள் கைப்பட வேண்டும் அப்படின்பாரு. தெளிந்த ஒரு மனது, உறுதியான மனதோடு அவர் செயலாற்றி இருக்கிறாரு அப்படிங்கிறத நிறைய இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். சிந்தனையை தூண்டி வளர்ப்பது மொழி, கருத்தை வளர்ப்பது மொழி, உணர்வுகளை சீராக்கி வளர்ப்பது மொழி. அவ்வின்றே மனிதன் நிச்சயமாக வளர முடியாது. எந்த ஒரு நாகரிக வளர்ச்சிக்கும் நடுநாயகமாக இருப்பது மொழி. நமக்கு இப்ப 2 மொழிகள் தெரியும், தமிழ் ஆங்கிலம் நமக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய குலபதி ஐயாவினுடைய அந்த மொழி இதை எடுத்து பார்க்கும் பொழுது நம்ம எப்படி மேலோட்டமாக ஒரு மொழியை பார்த்திருக்கோம், அவர் எப்படி ஆழமாக ஒரு மொழியை பற்றிய பதிவு செஞ்சுட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறத தெளிவா பார்க்க முடியும். மொழி பற்றிய பேச்சை எடுக்கும் பொழுது அவர் சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய 6ஆம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் அத்தனை பேரும் இந்தியை படிக்க வேண்டும், எப்படி ஒரு மொழியை முழுவதாக என்னுடைய மாணவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெளிவா பதிவு செஞ்சிருக்கிறார். அவருடைய உரைகளை பார்த்தோம்னா எந்த மொழியும் நீ தனியா போய் பணம் கொடுத்து படிக்க வேண்டாம், உங்களுடைய பாடத்திலேயே கொண்டு வர வேண்டும்ன்ற குரல் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது அந்த ஆழமான புரிதல், ஒரு தொலைநோக்கு பார்வை, எங்க போனாலும் என்னுடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் தயக்கமின்றி நிற்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆழமான புரிதலும் ஆழமான தொலைநோக்கு சிந்தனையும் ஒரு மனிதனுக்கு எத்தனை ஆண்டு காலம் முன்னோக்கி வந்திருக்கிறது. இதெல்லாம் மாவட்டத்திற்கு மட்டுமே சொல்லி நம்ம அடக்கிவிட முடியாது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சிந்தனை உலக அரங்குகள் வரைக்கும் விரியும் பொழுது எப்படி ஐயா மாவட்டத்திற்குள்ள வச்சிருப்பீங்க, அவர் மாநிலத்தின் பெருமை தான் அன்றைக்கே மாறிவிட்டார் அப்படிங்கிறது எங்களுடைய ஆழமான உறுதியான ஒரு குரலா இருக்குது. 1964 மதுரையில புதிய பல்கலைக்கழகம் அமைக்கணும் அப்படிங்கிற அந்த குரலை ஓங்கி கொடுத்திருக்கிறார். ஏன் அவர் நினைச்சிருந்தா தூத்துக்குடி, திருநெல்வேலி, அப்ப திருநெல்வேலி மாவட்டம் அங்கேயே கேட்டுக்கலாம். ஆனா மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க வரும். அப்போ எந்த இடத்துல அவங்க கேட்கும் பொழுது நமக்கு கிடைக்கும். அவர் ஒட்டுமொத்த சிந்தனையும் மாவட்டத்திற்கு இருந்ததுதான், இல்லைன்னு வரல. ஆனா அவருடைய அந்த ஆழமான அறிவு மாநிலத்திற்காகவும் இருந்துச்சு அப்படிங்கிறத, ஒரு பல்கலைக்கழகம் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கும் ஒரு மாநிலத்திற்கும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற அவரினுடைய புரிதல் எனக்கு அதுல தெரிஞ்சு. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்த்தினும், கட்டி இழுத்து கை கால் முறித்து அங்கம் பிளந்து இழந்து துடித்தினும், பொங்கு தமிழை பேச மறப்பேனா அப்படிங்கிற பாரதியின் வரிகள் ஆழ்ந்தவர் தான் நம்ம குலபதி ஐயா. எனினும் அவருடைய மொழி கொள்கை நம்ம சிலிர்க்க வைக்கிறது. ஒரு மொழி அப்படின்னு பேசும் பொழுது அந்த மொழி புதிய சொற்களை ஏற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். பாரதியார் சொல்வாரு, பல நாட்டு சாஸ்திரங்கள் தமிழ் மொழியை பெயர்த்தல் வேண்டும் அப்படிங்கிறார். ஒரு மொழியை வைத்துக்கொண்டு நம்மளால் பெயர்க்க முடியாதுன்னா அவர் பாரதியினுடைய தொலைநோக்கு சிந்தனை, அந்த தொலைநோக்கு பார்வை குலபதி ஐயா அவர்களுக்கும் இருந்தது. அதனாலதான் பல நாட்டு சாஸ்திரங்கள் நம் மொழியில் வருதல் வேண்டும் அப்படின்னா என்னுடைய பிள்ளைகள் எல்லா மொழியையும் கற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற குரல் அவர் கொடுத்திருக்கிறார். இவர் பத்தி சொல்லும் பொழுது சளைக்காமல் சரியாக பணியாற்றக்கூடிய ஒரு சிறப்பு உணர்வு கொண்டவர், என்னால் சமாளிக்க முடியும் என்ற எண்ணம் கொண்டவர், இனிமையான பழக்க முறை கொண்டவர், எளிமையான வாழ்க்கை முறை கொண்டவர் அப்படின்னு பெரிய தலைவர்கள் இவரை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. பெரும் தலைவர்களோடு பழக்கம் கொண்ட ஒரு பெரும் தலைவரை மாவட்டத்தின் மைந்தராக கொண்டாடினாலும் மாநிலத்தின் பெருமைந்தராகவும் நாம் மதிப்பிற்குரியவராக நாம் காண வேண்டும். அரிச்சுவடி அனைவருக்குமானதாய் மாற்றிய ஆசானின் நினைவு நாள் இன்று. கல்வியில் பல கால எல்லைகளை நிறுவிய மாமணி அரசியல் ஆசானாய் நிகழ்த்திய முன்னெடுப்புகளை மாவட்டத்தில் சுருக்கிவிட முடியுமா? இவரை தவிர்த்துவிட்டு பல முன்னேற்ற வரலாறுகளையும் எழுதிவிட முடியுமா? வயல் வரப்பில் தொடங்கி வரி விதிப்பின் விஸ்தரிப்புகளை தொட்டு கல்வியின் முத்தாய்ப்புகளை பாறைக்கும் நாட்டியவரின் பெருமைகளை மாவட்டத்தில் நீங்கள் அடக்கிவிட முடியுமா? நடுவர் அவர்களை சிந்திச்சு பதில் சொல்லுங்க. மண்ணின் திருமைந்தர் என்பதை நாங்கள் மறுக்கவில்லை. இத்தகைய சிறப்பிற்குரிய கதைசால் சான்றோடு ஈன்றது மண் என்பது சிறப்புதான். ஆனாலும் மாநிலத்திற்கான பெருமைந்தரை ஈன்றது இந்த மண் என்ற ஒரு குறிப்போடு அவரது செயல், சிந்தனை, ஆற்றல், பணி மாநிலத்தின் பெருமைந்தராக அவரை உயர்த்தி இருக்கிறது என்று எங்கள் அணியின் தலைப்பை உறுதி செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
குலபதி மாநிலத்தின் பெருமை என்று சொல்லி அவர் வரி பகிர்வில் அடுத்து அமெரிக்காவில் ஓடுகிற ஆறை இணைப்பதற்கு குழாய் மூலம் இணைக்கப்பட்டிருக்கிறது, ஏன் இந்தியாவிலும் அதை கைக்கொள்ளக்கூடாது என்று ஒரு விரிந்த பார்வையை கொண்டிருந்தார் என்று ஆய்வு மாணவி அருமை சகோதரி மாரிச்செல்வி அவர்கள் பேசினார்கள். இதுவரை பேசுகிற 2 பேரும் பேராசிரியர் நிறத்தில் உள்ளவர்கள். இனி மாணவ செல்வங்கள் பேச போறாங்க. பேசுறது ரொம்ப கஷ்டங்க. உலகத்திலேயே எது கஷ்டம் அப்படின்னா மேடையில ஏறி பேசுறதுதான் கஷ்டம். நான் எத்தனையோ கல்லூரியில் சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். கூறியது குரல குற்றமாக தமிழ் துறை எடுத்துக்கிடக்கூடாது. ஏன்னா கூறியது குரல் சில சமயம் குற்றமும் இல்லை. லண்டன்ல ஹைட் பார்க்னு ஒரு பார்க் இருக்கு, நார்த் ஈஸ்ட்ல இருக்கு ஹைட் பார்க். அந்த ஹைட் பார்க்ல ஸ்பீக்கர்ஸ் கார்னர் என்று ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஸ்பீக்கர்ஸ் கார்னர், பேசுகிறவர் யாராக இருந்தாலும் அந்த ஹைட் பார்க்ல போய் அந்த ஸ்பீக்கர்ஸ் கார்னர்ல ஏறி தன்னுடைய கருத்தை சொல்லலாம். அங்க ஒரு 500 பேர் எப்பவும் நின்று கொண்டு இருப்பார்கள். நீங்க பேசுறத கேட்டு நல்லா இருக்கா கை தட்டுவாங்க, இல்லைன்னா கேள்வி பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க. ஸ்பீக்கர்ஸ் கார்னர்ல போய் பேசணும்னா அதுக்கு தனி திறமையும் ஒரு தில்லும் வேணும். ஒரு ஆள் ஸ்பீக்கர்ஸ் கார்னருக்கு பேச போனார், ஆங்கிலத்தில் பேச தொடங்கி இருக்கிறார். I conceive அப்படின்னு 3 தடவை சொன்னார். 4வது வார்த்தை வரல. கீழே இருந்து ஒருத்தன் சொன்னான், you conceived 3 times but did not deliver anything அப்படின்னா. அவன் சொன்னது கரெக்ட். 3 முறை கருப்பட்டீர்கள், எந்த பிரசவமும் ஆகவில்லை என்று ஒரு பொருள் இருக்கு. ஐ கன்சீவ்டா நான் கருதுகிறேன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நான் கருதுகிறேன் நீங்க ஒரு வார்த்தையை கூட நீங்க டெலிவரி பண்ணல என்று ஒரு பொருள் இருக்கு. இப்ப பேசுவது என்பது அவ்வளவு கஷ்டமானது. அதான் திருவள்ளுவர் அவை அஞ்சாமை என்று ஒரு அதிகாரத்தையே படைச்சார். பகையகத்து சாவார் எளிவர், அரியர் அவையகத்து அஞ்சாதவர். போர்க்களத்தில் போய் செத்து போறது லேசு, ஆனா அறிஞர்கள் இருக்கிற சபையில் ஏறி கருத்தை தைரியமாக சொல்வது என்பது எல்லாருக்கும் கைவராதது என்று பேச்சின் பெருமை 3000 வருஷத்துக்கு முன்னாலேயே மதிப்பீடு செய்யப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன்னாலேயே கிரேக்க நாட்டில் பேச்சு ஒரு கலையாக இருந்திருக்கிறது. யாருக்கு நன்றாக பேச தெரியுமோ அவர்தான் கிரேக்கத்தில் அரசியல்வாதியா வரணும். திக்கி பேசுகிற டெமோஸ்தனீஸ் தான் உலகினுடைய தலை சிறந்த பேச்சாளர். பேச வராத, பேசுவதற்கு பயந்த டெமோஸ்தனீஸ் தான் அந்த குறைகளை எல்லாம் வென்று இன்றைக்கும் உலகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் அப்படின்னு சொன்னா டெமோஸ்தனீஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பேச்சுக்களை ஒரு அருமையான கலை. அதை ஆற்றுவதற்காக கஷிகா, அன்பு சகோதரி கஷிகா அவர்கள் வருகிறார்கள். குலபதி மண்ணின் இந்த கைதட்டல நான் கணக்கு எடுத்துக்கணுமா? ஏன்னா உங்க சகோதரின்னு கைதட்டி நல்ல கருத்தை சொல்லும் போது கைதட்டினால் மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். வாங்க கட்சியா பேசுங்க. பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டினில் தவழ்ந்து ஓரண மறுப்பிலே பயின்ற பாவையே பட்டினி கிடந்து பசியால் மலிந்து பால் பட நீண்டினும் கட்டி இழுத்து கைகால் முறித்து அங்கம் பிளந்து இழந்து குடித்திடினும் என் நமது தமிழை பேச மறப்பேனோ? கட்டி கரும்பே கருப்பட்டி இனிப்பே பின்னை இழந்த என் அன்னை தமிழே முதலில் உம்மை வணங்கி பின்னர் இந்த பட்டிமன்ற அரங்கில் விற்றிருக்கும் அவையோர் பெருமக்களை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். குலபதி ஐயா அவர்கள் நம் மண்ணின் திருமைந்தரா அல்லது மாநிலத்தின் பெருமைந்தரா என்பது பட்டிமன்றத்தின் தலைப்பு. நான் மண்ணின் திருமைந்தர் ஐயா குலபதி ஐயா அவர்கள் என்பதை கருத்தை உங்களிடம் முன்வைக்க வந்துள்ளேன். அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளிரிருத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கூடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் வாக்கு வ.உ.சி. கல்விக் கழகத்தின் ஒரு அங்கமாக 50 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அமரர் உயர் திரு A.P.C. வீரபாகு ஐயா அவர்களின்
பெரும் முயற்சியால் தோற்றுவிக்கப்பட்டதுதான் நம் கல்லூரி ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரி. இதேபோல் ஐயா அவர்கள் தோற்றுவிக்கப்பட்டது ஏராளமான கல்விக் கழகங்கள் இந்த மண்ணில் புகழ்பெற்று ஓங்கி வளர்ந்து கொண்டுதான் வருகிறது. இன்றளவும் ஏபிசிவி கல்விக் கழகம் 1947 தொடங்கப்பட்டது. 1951 ஆண்டு வஉசி கல்லூரியின் தொடக்கம் 196 மாணவர்களை கொண்டு தொடங்கப்பட்டது. இதற்கு அடிக்கல் நாட்டியவர் யார் என்றால் சென்னை மாகாண முதலமைச்சர் PS குமாரசாமி ராஜா அவர்கள். 1955 ஆண்டு ஆசிரியர் பயிற்சி கல்லூரியானது ஏற்படுத்தப்பட்டது. இதன் திறப்பு விழாவானது அன்றைய முதலமைச்சர் காமராசர் ஐயா அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. 1957 வஉசி கல்லூரிக்கு தமிழக கவர்னரின் வருகை. 1957 ஆண்டு சுதந்திர போராட்ட நூற்றாண்டு விழா கொண்டாட்டம். 1959 நேரு கல்லூரி மைதானத்தில் பொதுக்கூட்ட உரை. 1964 இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் வருகை. 1967 பொதுப்பணி அமைச்சர் கலைஞரின் வருகை. 1973 ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரியின் தொடக்கம். 219 மாணவிகள் 10 ஊழியர்களை கொண்டு அன்று தொடங்கப்பட்டு இன்று அதிகளவு எண்ணிக்கையில் இந்த கல்லூரி வெற்றி நடை போட்டு வருகின்றது என்பதை நாங்கள் பெருமை கொள்கிறோம். இத்தனை நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தது குலபதி ஏபிசி வீரபாகு ஐயா அவர்கள் மட்டுமே. ஆகவே மண்ணின் திருமைந்தராக்கிய இவர்கள்தான். இன்று இந்த நிகழ்வு நம் நடுவர் ஐயா அவர்களின் தலைமையில் நம் கல்லூரியில் நடைபெறுவது என்றால் கூட அது நம் மண்ணின் பெருமையை பறைசாற்றுவதற்கான இருக்கிறது. சட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாறையில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 அறிவில் நாளைக்கு இங்கே பெண் இடைப்பிள்ளை காணன்று கும்மியடி என்ற பாரதியின் கனவை நனவாக்கும் வகையில் இந்த மண்ணின் திருமைந்தராகிய குலபதி ஏபிசி வீரபாகு ஐயா அவர்கள் ஏற்றி வைக்கப்பட்ட பெண் கல்விக்கான ஒளிவிளக்கு அரை நூற்றாண்டு காலமாக அழியா விளக்காக சுடர்விட்டு இன்றளவும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. 2001 ஆண்டு நடைபெற்ற வஉசி கல்லூரியின் பொன்விழாவில் திருச்சபை ஆயர் திருநெல்வேலியை சேர்ந்தவர் ஜெயபால் டேவிட் அவர்கள் பேசுகையில் எல்லா சமூகத்தினையும் சமமாக நடத்தும் பண்பு இக்கல்லூரியில் தான் உண்டு. இக்கல்லூரியில் மாணவனாக பெற்றதில் நான் மிகவும் பெருமை கொள்கின்றேன் என்றார். அதே போல்தான் நாங்களும் இக்கல்லூரியில் பயின்று கொண்டு வருகிறோம் என்பதை பெருமை கொள்கிறேன். இந்த உலகு சமத்துவ உணர்வையும் எங்களுக்கு இந்த கல்லூரி கற்றுத்தந்ததும் என்றார். சுவரோவியம் தொடங்கி கடவுள் வாழ்த்தில் பயணித்து ஆசிரியரின் ஆன்மீகத்தனமான பண்பினால் தலை தோங்குகிறது நம் கல்லூரியின் சமத்துவத்துவம். குலபதி குணநிதி கொள்கை குற்றம் குறைவில்லா கல்வி தந்த ஞான சங்கம் நெஞ்சத்தால் விளையாடு நேர்மையாளர் நெய்வெள்ளா மணந்திருக்கும் எங்கள் செல்வம். ஏபிசி வீரபாகு ஐயாவின் ஒரே லட்சியம் கல்வியை ஒருபோதும் வியாபாரமாக்க கூடாது, சாமானியருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஐயாவின் எண்ணம் தான் இன்றளவும் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏபிசி குலபதி ஐயா அவர்களின் வழித்தோன்றல் ஏபிசி சுத்தலிங்கம் ஐயா அவர்களால் இதை இன்றளவும் அந்த கடமையை பணியாற்றி செய்து கொண்டு வந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு மிக்க போது அந்த பெருமையின் உயரத்தை மட்டும் பற்றி பேசினால் போதாது, அந்த பெருமை வளர்ந்த வேரையும் பார்க்க வேண்டும். அந்த வேர் இந்த தூத்துக்குடி மண்ணில் தான் இருக்கிறது என்பதை அது எங்கள் தூத்துக்குடி மண்ணில் தான் என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். ஏபிசி வீரபாகு ஐயாவின் புகழ் தமிழ்நாட்டை தாண்டி பேசப்பட்டாலும் சொல்லும் அழைப்பில் ஒன்றுதான். மாநிலம் பெருமைப்படுத்திய மனிதர் நீங்கள், ஆனால் முதலில் எங்கள் மண்ணின் மகன் நீங்கள் குலபதி ஐயா அவர்கள். இதுதான் எங்கள் பெருமை, இதுதான் எங்கள் வாதம். இதுவரைக்கும் பேச வாய்ப்படுத்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. கஷிகா அவர்கள் நடுவரையே 3 முறை கைதட்ட வைத்தார். 3 சிறந்த கருத்துக்களை சொன்ன அவர்களை மனமாற பாராட்டுகிறேன். குலபதி அவர்கள் தூத்துக்குடி கால்துவல் பள்ளியிலே படித்தவர். தன்னுடைய பள்ளி படிப்பை கால்துவல் பள்ளிக்கூடத்தில் முடிச்சார். தன்னுடைய இன்டர்மீடியட் என்று சொல்கிற அந்த இடைநிலை கல்வியை படிப்பதற்கு நெல்லையில் உள்ள இந்து கல்லூரிக்கு போகிறார். MDT இந்து காலேஜில் படிக்கிறார். இந்து காலேஜில் படிக்கும் போது இவர் செல்வந்தர் வீட்டு பிள்ளை.
இவர் கூட படித்த பல மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்த, நல்ல உடை வாங்குவதற்கு கூட வசதி இல்லாத சூழ்நிலை. ஆனால் படிக்க வேண்டும் என்கிற அக்கறையோடு கல்லூரிக்கு வந்த மாணவர்கள் இதை குலபதி அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்பட்ட உடனே தானே கையிலிருந்து தன் தந்தையார் தன் செலவுக்கு அனுப்புகிற தொகையை முன்பணமாக வைக்கிறார். தன்னை போலவே இந்த கல்லூரியில் படிக்கிற செல்வந்தர் வீட்டு பிள்ளைகளை எல்லாம் நேரில் போய் சந்திக்கிறார். சந்திச்சு 1930களில் 30-40களில் 1000 ரூபாயை திரட்டி, நல்லா கவனிச்சுக்கீங்க, 1930-40ல 1000 ரூபாய் அதோட மதிப்பு இன்னைக்கு பல லட்சங்கள். தான் முன்பணம் போட்டு தன்னை போல உள்ள செல்வந்தர் வீட்டு பிள்ளைகளிடமும் நன்கொடை திரட்டி 1000 ரூபாயை அந்த ஏழை மாணவர்களுக்கு கல்வி கட்டணமாக கல்லூரிக்கு செலுத்தி அவர்களை படிக்க வைத்தார் என்று சொன்னால் அவர் மண்ணின் பெருமைந்தரா மாநிலத்தின் பெருமைந்தரான்னு உங்களுக்கே விட்டுருங்க. நீங்களே முடிவு பண்ணுங்க, அப்புறம் தீர்ப்புல பார்த்துக்கலாம். இப்போ மாநிலத்தின் பெருமைந்தரை என்று பேசுவதற்கு அருமை சகோதரி அமிர்தவர்ஷன் மகாலட்சுமி வாங்க, கல்லூரியோட பேர் அது. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறிய க. சச்சிதானந்தனின் வரிகளை வணங்கி, அவையில் வீற்றிருக்கும் என் தாய் தமிழ் சொந்தங்களுக்கும், என் அணியினருக்கும் எதிர் அணியினருக்கும் நடுவர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. நமது உயர் திரு குலபதி வீரபாகு ஐயா அவர்கள் மண்ணின் திருமைந்தரா மாநிலத்தின் பெருமைந்தரா? தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப வாழ்ந்தால் புகழுக்கு காரணமான நெறிகளை பின்பற்றி வாழ்தல் வேண்டும் என்றவாறு வாழ்ந்தவர் உயர் திரு குலபதி APC வீரபாகு ஐயா அவர்கள். அவர் மண்ணின் பெருமைந்தர் என்று நான் இன்று பேசுவதற்காக வந்தேன். எனக்கு முன்னாடி பேசின கஷிகா அக்கா சொன்னாங்க, சமத்துவம் சமூக நீதி எல்லாத்தையும் நான் VOC காலேஜ்ல தான் கத்துக்கிட்டேன்னு முன்னாள் மாணவர் ஒரு ஆயரையா பேசி சென்றாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நீங்க எல்லாரும் கை தட்டுங்க. நாமளும் அதைத்தான் சொல்றோம். சமத்துவம் சமூக நீதி அப்படின்னு குலபதி வீரபாகு ஐயா அவர்கள் இந்த மண்ணிற்கு மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை, மாநில அளவில் அவர் பறைசாற்றினார். எனவேதான் அவர் மாநிலத்தின் பெருமைந்தன் என்று நான் இன்று கூற வேண்டும். இறுதியாக சொல்லும்போது சொன்னாங்க, ஐயா என்னதான் மாநிலத்துக்கு பல நன்மைகளும் பணிகளும் செய்திருந்தாலும் அவங்க வேர் நம்ம தூத்துக்குடி தான், அதனால அவங்க மண்ணின் பெருமைன்னு சொன்னாங்க. என்னதான் வேர் தூத்துக்குடியை சார்ந்ததாக இருந்தாலும் தூத்துக்குடியில் முளைவிட்ட இந்த வேரின் திருச்சங்களும் பலனையும் இந்த மாநிலமே அனுபவித்தது. எனவே குலபதி APC வீரபாகு ஐயா அவர்கள் மாநிலத்தின் பெருமைந்தனர். ஒரு அரசன் என்பவன் தன் நாட்டையும் குடிமக்களையும் பசி பிணி பகை போக்கி பாதுகாத்து அறம் பேணி மரம் கடந்து செங்கோல் ஆட்சி புரிவதில் தான் அந்த அரசனின் தகுதி அடங்கியுள்ளது. இத்தகைய அரசியலும் அரசியல் தலைமையையும் கொண்டவர் தான் நம்முடைய APC குலபதி வீரபாகு ஐயா அவர்கள். இந்த அத்துணை பண்புகளையும் கொண்டதினால் தான் இன்று மாநில அளவில் குலபதி APC வீரபாகு ஐயா போற்றுதலுக்குரியவராக இருக்கின்றார். ஐயா காடுதல் பள்ளியில தான் படிச்சாங்க. படிக்கிற காலகட்டத்திலேயே கல்வி பணி
திருச்சபையின் வாசகர்களுக்கு ஏற்ப நடந்திருக்காங்க. கூட்டுறவு வங்கியில வந்து ஐயாவுடைய பணி வந்து பெரும் பங்கு. அதாவது 1948ஆம் ஆண்டுல மாவட்ட கூட்டுறவு பண்டகசாலையின் தலைமை பொறுப்பு வகிச்சிட்டு இருந்தோம்னா தேசமே வந்து பஞ்சத்துல இருந்திருக்கு. அப்ப ஐயா தேசிய அளவில் உணவுப் பொருள் தட்டுப்பாடு விநியோகம் நெருக்கடி இருக்கிறப்பவும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம கூட்டுறவு பண்டகசாலையின் அரசு திட்டங்களுக்கு ஏற்ப எவ்விதமான நிபந்தனைகளும் இன்றி தேசிய உணர்வுடன் செயல்பட்டு உணவு பஞ்சத்தை போக்குறதுல ஐயா பெரும் பங்கு வகிச்சிருக்காங்க. எனவேதான் நமது குலபதி ஏபிசி வீரபாகு ஐயா கூட்டுறவு தந்தை என்று பெருமை மிகு அழைக்கப்படுறாங்க. இப்படிப்பட்ட விரிவடைந்த ஈகை பண்பை பெற்றதினால்தான் ஏபிசி குலபதி வீரபாகு ஐயா அவர்களை நாங்கள் மாநிலத்தின் பெருமைந்தன் என்று கூறுவோம். அதுக்கப்புறம் கூட்டுறவுத்துறை நிதி வசதி பெருக்கம், அரசு ஆலைகள்ல வந்து அரசினுடைய நெல்லை அரிசியாக்குறதுக்கு உதவியிருக்காங்க. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்த அதனை அவனுக்கு விடல் என்ற குரலுக்கு ஏற்ப குலபதி ஐயா அவர்கள் தமிழ்நாடு யூனியன் முக்கிய நிர்வாக குழு உறுப்பினராகவும் அகில இந்திய கூட்டுறவு அமைப்புகளிலும் பொறுப்பு வகித்தார். இத்துணை பொறுப்புகளையும் சிறப்பாக செய்து முடித்த பெருமைக்குரியவர் நமது குலபதி ஏபிசி வீரபாகு ஐயா அவர்கள். நடுவர் அவர்கள் வந்து எந்த வார்த்தையும் விடவே மாட்டேன்னு ஆரம்பத்திலே சொன்னாங்க. ஆனாலும் ஒரு வார்த்தை விட்டாங்க. மாநிலத்திற்கு குலபதி ஐயா அவர்கள் செஞ்ச பணி ஒன்றல்ல, நூறல்ல, 1000 அல்ல, லட்சம் அல்லன்னு சொன்னாங்க. அதே போல லட்சக்கணக்கான மாநிலத்துக்கு பயனளிக்கக்கூடிய நிறைய பணிகளில் ஈடுபட்டதாக நம் மண்ணின் திருமைந்தராக ஏபிசி குலபதி வீரபாகு ஐயா இருந்தாலும் கூட மாநிலத்தின் பெருமைந்தன் என்று கூறி பெருமிதத்தோடு இடமமர்கிறேன். வாய்ப்புக்கும் வாய்ப்பு கேட்டமைக்கு நன்றி. வாயை கொடுத்து வாங்கி கட்டி கொள்றதுக்கு ஒரு பழமொழி உண்டு. நான் பேசாம இருந்திருக்கணும். ஏதோ ஒண்ணு நான் சொன்னதை படிச்சு என்ன செஞ்சுட்டாங்க, மகாலட்சுமி குடிச்சுக்கிட்டாங்க. அருமையாக பேசிய மகாலட்சுமிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. 2 அடியுமே மிக சிறப்பாக தயாரித்திருக்கிறார்கள் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவரவர் பங்கை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ குலபதி மண்ணின் திருமைந்தர் என்று தன்னுடைய அணியினுடைய நிறைவு பேச்சாளராக லதா அவர்கள் வருகிறார்கள். அன்பு பாராட்டி அழைக்கிறேன். யாமர்ந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது வேண்டும் காணும். உலக மொழிகளின் வரிசையில் தனிக்கென தனி சிறப்புடன் விளங்கும் எங்கள் உயிரோடும் உணர்வோடும் கலந்திருக்கின்ற அன்னை தமிழுக்கு முதற்கண் வணக்கம். இன்று இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது அருமை சகோதரிகளுக்கும் இனிய வணக்கம். இன்று என்ன நாள்? நம்ம ஃபவுண்டர்ஸ் டேவா கொண்டாடுறோம். ஃபவுண்டர்ஸ் டே அப்படின்னு சொன்னாலே யார் நம்ம நினைவுக்கு வராங்க? நம்ம குலபதி ஏபிசி வீரபாகு ஐயா தான் நம்ம நினைவுக்கு வராங்க. ஏபிசி வீரபாகு ஐயா இப்போ இன்னைக்கு வந்து ஏபிசி வீரபாகு ஐயா தான் நம்ம நினைவுக்கு வராங்க. ஸோ இப்போ இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, ஏபிசி வீரபாகு ஐயா அவர்கள் மாநிலத்தின் பெருமைந்தரா அல்லது மண்ணின் திருமைந்தரா அப்படிங்கிறதா தலைப்பு. இது வந்து ஒரு சாதாரணமான கேள்வி இல்லை. ஒரு மனிதனுடைய பெருமையை எந்த கோணத்துல அளவிட வேண்டும் அப்படின்னு ஒரு சிந்தனைப்படக்கூடிய ஒரு கேள்வி. அவங்க செய்த பணியோட பரப்பை பார்த்து அவங்க மாநிலத்தின் பெருமைந்தன் அப்படின்னு அழைக்கிறதா, அல்லது அவங்க வாழ்ந்த மண்ணையும் அவங்க மண்ணின் மக்களையும் அவருடைய முன்னேற்றத்தையும் கருத்தில் கொண்டு மண்ணின் திருமைந்தன் என்று அழைப்பதா அப்படிங்கிறத வந்து நடுவர் அவர்கள் வந்து இந்த பட்டிமன்றத்தோட இறுதியில சொல்லுவாங்க. இந்த இரு பார்வைகளும் அவருடைய பெருமையை வெளிப்படுத்துகின்றன. எங்கள் எதிரணி
சபையில தலைமை பொறுப்பை ஏற்றவர் ஏபிசி வீரபாகு ஐயா அவர்கள். தேசிய அளவில் உணவு பொருள் தட்டுப்பாடு விநியோக நெருக்கடி வந்த போதும் நெல்லை மாவட்டத்துடைய மக்களுடைய தட்டுப்பாட்டை போக்கி தமிழ்நாடு மாநிலத்துல வேறு எந்த மாவட்ட கூட்டுறவு சங்கமும் பெற்றிராத அளவுக்கு தம் செயல்திறத்தால் நிதி வசதியை பெருக்கினார். அத்துடன் தூத்துக்குடி, திருநெல்வேலி, ஸ்ரீவைகுண்டம் முதலான இடங்களில் கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்த கட்டிட அலுவலகங்களும் பொருட்களை சேமிப்பதற்கு கிடங்குகளையும் கட்டிய கட்டியக்காரர் நம் குலபதி ஐயா அவர்கள். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற வரிகளுக்கேற்ப செங்கல் தொழிலை செம்மைப்படுத்தி வீரநடை கொண்ட வீர செயலர் நம் குலபதி ஐயா அவர்கள். சேம்பர் செங்கற்கள் உற்பத்தி செய்யப்படாத காலம் அது. மக்கள் கைத்திறனால் செங்கற்கள் உற்பத்தி செய்யப்பட்ட காலம். வல்லநாட்டில் வாழ்ந்த தாழ்த்தப்பட்ட தொழிலாளர்களுக்காக மட்டுமே வல்லநாடு ஹரிஜன செங்கல் தொழிலாளர் தொழிலியல் கூட்டுறவு சங்கத்தை ஏற்படுத்திய ஏற்றம் மிகுந்தவர் நம் குலபதி. உழைத்த தொழிலாளர்களுக்கு ஒரு வருட ஊதியத்தை ஊக்க ஊதியாக வழங்கிய வள்ளல் நம் குலபதி ஐயா அவர்கள். அது மட்டுமா, 1956 குறைந்த அளவு கூலி வழங்கப்பட்ட காலத்தில் பெண்களுக்கு ₹1.50 உயர்த்தி தினக்கூலியாக வழங்கிய வாழ்வாங்கு வாழ வைத்தவர் நம் குலபதி ஐயா அவர்கள். நம்ம நடுவர் அவர்கள் சொன்ன மாதிரி இப்போ நமக்கு 1000 ரூபாய் சரியா இருக்கலாம். ஆனா அப்போ 1000 ரூபாய் அப்படின்றது பல லட்சங்களுக்கு சமம்ங்கிற மாதிரி. இப்போ ₹1.50 கம்மி. பட் அந்த டைம்ல நமக்கு அது அதிகம் தானே. சோ அந்த காலகட்டத்திலேயே ₹1.50 பெண்களுக்கு தினக்கூலி உயர்த்தி கொடுத்திருக்காங்க. அடுத்து 1942 தூத்துக்குடியில பண்டித சாலையையும் 10 கிளைகளையும் உருவாக்கி பொதுமக்களின் உணவு தட்டுப்பாட்டை போக்கியவர் நமது குலபதி ஏபிசி வீரபாகு ஐயா அவர்கள். நம் குலபதி அவர்கள் வாழ்ந்த வாடி தெருவுல ஒரு பரதவர் வாழ்ந்திருக்காங்க. ஓகேவா, நம்ம குலபதி ஐயா வாழ்ந்த வாடி தெருவுல பரதவர்கள் வாழ்ந்திருக்காங்க. பரதவர்கள்லாம் உங்களுக்கு யாரும் தெரியும் நினைக்கிறேன். மீன்பிடி மக்கள் கடல் சார்ந்த தொழில்களை செய்யறவங்க. ஓகேவா, இப்போ அவங்க ரொம்ப வறுமையா வாழ்றத பார்த்து நம்ம குலபதி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தூத்துக்குடி மீனவர் கூட்டுறவு சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை உருவாக்கி கூட்டுறவு தந்தையாக இப்பெருமைகள் இவரையே சாரும். விவசாயிகளின் வேதனைகளை தீர்த்த வேதநாதத்திகளும் எம் குலபதி ஐயா 1942 தச்சநல்லூர் மக்களின் விவசாய நில பொதுவெளி குறித்த பிரச்சனைகளுக்கு வருவாய்த்துறை அமைச்சர் மூலம் வழி செய்து கொடுத்தார். இந்தியாவிலேயே முதலில் கிராமத்துக்கான அபிவிருத்தி ட்ரஸ்டை உருவாக்கி கிணறுகள் தோண்டுவதற்கு எளிய தவணை மூலம் கடன் வழங்கி ஏழைகள் வாழ்வு மலர வழிவகுத்தவர். நாங்குநேரி, சங்கரத்தோவல் வட்டங்களில் விவசாயிகளுக்கு 300 கிணறுகள் தோண்ட உதவி புரிந்தார். 1962 தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தல் சரித்திர புகழ்பெற்ற சாசனமாகியது. இப்போ நம்ம மாரிசெல்வி சகோதரி அவர்கள் சொன்னாங்க, அவங்க மாநிலத்தின் பெருமைதான் அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டு போறாங்க. பட் ஒருத்தங்க ஒரு மண்ணின் திருமைந்தராக இல்லாமல் அவர் எப்படி மாநிலத்தின் திருமைந்தராக மாற முடியும்? சோ அவங்க மண்ணின் திருமைந்தர் என்பதை நாங்கள் இங்க அடுத்ததாக கூறுகிறோம். இப்ப எதிரணி சொல்றது போல அவருடைய சிந்தனை மாநில அளவுல செஞ்சிருக்கலாம், செல்லட்டும். அது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். நம்ம ஊர்ல இருந்து ஒரு நல்ல எண்ணம் புறப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் சென்றால் அதை விட ஒரு மண்ணுக்கு வேறு என்ன பெருமை வேண்டும்? அதனால் அவருடைய மாநில பெருமையை நாங்கள் குறிக்கவில்லை, மாறாக அந்த மாநில பெருமையின் பின்னால் என்ற தூத்துக்குடி மண்ணின் பங்களிப்பை நினைவுபடுத்துகிறோம். ஒரு விருந்தின்
ஒளியை எல்லாரும் பார்க்கலாம். ஆனால் அந்த விளக்கின் முதலில் ஏற்றிய இடத்தை மறந்துவிடக் கூடாது. அந்த முதல் ஒளி இந்த மண்ணில் இருந்து. எனவே ஏபிசி வீரபாகு ஐயா மாநிலத்தின் பெருமையாக இருக்கட்டும், அதை நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எங்கள் நெஞ்சம் சொல்லும் அழைப்பு ஒன்றுதான், மாநிலம் பெருமைப்படுத்திய மனிதர் நீங்கள், ஆனால் முதலில் எங்கள் மண்ணின் மகன் நீங்கள். இதுதான் எங்கள் பெருமை, இதுதான் எங்கள் பாதம். அதனால்தான் நான் என் பேச்சை ஒருவரையும் முடிகிறேன். புகழ் மாநிலம் முழுவதும் பரவட்டும், ஆனால் அந்த புகழை தாங்கி நிற்கும் பெருமை இந்த மண்ணுக்கு. ஏபிசி வீரபாகு ஐயா எங்கள் மண்ணின் பெருமை என்று சொல்லி எனது உரையை முடிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. மண்ணின் திருமைந்தரே என்று இந்த அணியை நிறைவு செய்து பேசியிருக்கிறார்கள். அடுத்து மாநிலத்தின் பெருமைந்தர் என்ற அணியிலிருந்து சகோதரி பேச வருகிறார். ராகங்கள் ரொம்ப பிடித்தமான ராகம். ஒரு பாடகத்தை போய் கேட்டாங்க, அவர் தன்னுடைய பெருமையை சொன்னார். நான் நீலாம்பரி பாடுனா தூக்கம் வரும், நான் புகாரி பாடுனா அழுக வரும், நான் இந்த ராகம் பாடுனா இது வரும்னாரு. கீழே இருந்து ஒருத்தன் கேட்டான், மேடைக்கு ஓயாம கல்லு வருது, அது என்ன ராகம்? அதுதான் கல்யாணி ராகம். ராகங்கள் ரொம்ப சிறப்பானவை. அமிர்தவர்ஷினி என்கிற அழகான பெயரை கொண்ட அந்த பெயரை பார்க்க மழையை வருவிக்கிற ஒரு ராகம். அமிர்தம்னா மழை. நான் பாரதிதாசனுக்கு போய் கேட்டாங்க, எது அமுதம்னு? மழைதான் அமுதம்னு. அதனால மழை என்கிற அமுதத்தை வரவழைக்கிற அந்த சகோதரி அமிர்தவர்ஷினி என்று பேசுவார். பெருமை. பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் முதல் வணக்கம். இன்று ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உயர்கல்வி கற்பதற்கு அன்றே விதையிட்ட ஏபிசி வீரபாகு ஐயா அவர்களை வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். எதிரணியினர் பேசும்போது எல்லாருமே ஒரு பொதுவான கருத்தை முன் வச்சாங்க. அவர் சுதந்திர போராட்ட வீரர். நான் அதை தான் அடிப்படையான கருத்தாவே சொல்றேன். குலபதி ஐயா அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர் என்பதை அவர் மாநிலத்தின் பெருமைந்தர் என்பதை அடையாளப்படுத்தும் பெரு சான்றாக விளங்குகிறது. அவர் தூத்துக்குடி மண்ணின் மக்களுக்காகவோ அல்லது இம்மாநிலத்தின் மக்களுக்காகவோ சுதந்திரம் வேண்டி போராடவில்லை. இந்த நாட்டு மக்களுக்காகவும் இந்நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் போராடினார். ஆகையால் அவர் இம்மாநிலத்தின் பெருமைந்தர் என்பதை நிரூபிக்க இது ஒன்றே சிறந்த சான்றாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. சுதந்திரத்திற்கு பின்பு 1957ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் தொகுதியில சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்டு 1957 முதல் 67 வரை 10 ஆண்டுகள் மக்கள் பணியாற்றியவர். இந்த 10 ஆண்டுகள்ல பொதுவா ஒரு திட்டத்தை வகுக்கிறது அப்படின்றது ரொம்ப எளிதான காரியம். ஆனா ஒரு திட்டத்தை வகுத்து அதை செயல்படுத்தி மக்களிடையே கொண்டு சென்ற செயல் வீரர் குலபதி ஐயா அவர்கள். அந்த மக்கள் இந்த மண்ணுடைய மக்கள் கிடையாது, இந்த மாநிலத்தின் மக்கள். அவருடைய ஒவ்வொரு திட்டங்களும் இம்மாநிலத்தின் மக்களுக்காகவே வகுக்கப்பட்டன. அந்த 10 ஆண்டுகளும் இந்த மாநிலத்தின் மக்களுக்காக பல திட்டங்களை வகுத்து செயல்படுத்திய செயல் வீரர். அவர் கட்சியுடையும் பதவியுடையும் ரொம்ப அதிகமா இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் போற்றியவர். ஆளும் கட்சி உறுப்பினராக இருந்த போதிலும் கூட விவசாயம் மற்றும் விவசாயிகளுக்கு எதிராக வரி விதித்தனர். அந்த வரியை எதிர்த்து குரல் கொடுத்து விவசாயிகளுக்கு ஆதரவாக நின்றவர். அதுவும் இந்த மாநிலத்தில் உள்ள மக்களுக்காகத்தான். அதுக்கு பிறகு 1961ஆம் ஆண்டு இன்றைய போக்குவரத்து இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு அப்படின்னா அன்றைக்கு இதற்கான விதையை இட்டவர் நம்மளுடைய குலபதி ஐயா. 1961ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் ஆற்றிய உரையில நம் மாகாணம் தொழில்மயமா மாறிக்கொண்டே வருகிறது. ஆனால் அதற்கான போக்குவரத்து வசதிகள் இங்கு சரியாக அமையவில்லை. அதை மேம்படுத்த வேண்டும் என்ற முதல் கருத்தை மாநிலத்தில் உள்ள மக்களுக்காகவும் இந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் அன்றே சட்டமன்றத்தில் உரையாற்றியவர் குலபதி ஐயா அவர்கள். தீப்பெட்டி தொழிற்சாலை மண்ணுக்குள் அடங்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதை எதிரணி பேசும்போது சொன்னாங்க, தீப்பெட்டி தொழிற்சாலையில கூலி
வஉசி கல்லூரியின் முன்னாள் மாணவர் என்று துணை குடியரசுத் தலைவர் சி. ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வஉசி கல்லூரியின் முன்னாள் மாணவர் என்று. இது எப்படி மண்ணிற்குள் அடங்கும்? இது நிச்சயமாக மாநில பெருமை தானே. வஉசி கல்லூரி, ஏபிசி கல்லூரி போன்ற பல கல்வி கழகங்கள் ஏபிசி வீரபாகு ஐயா அவர்களால் தூத்துக்குடி மண்ணில் தொடங்கப்பட்டாலும் அங்கு படித்த மாணவர்கள் அகில இந்திய அளவில் இன்று பணியாற்றி கொண்டிருக்கின்றனர். இது நிச்சயமாக மாநிலத்தின் பெருமையே ஆகும். எனவே ஏபிசி குலபதி வீரபாகு ஐயா அவர்கள் மாநிலத்தின் பெருமையினர் என்பது என்னுடைய கருத்து. குலபதி ஐயா அவர்கள் கூட்டுறவு இயக்கத்தை தூத்துக்குடியில் தொடங்கினார் என்று எதிரணியினர் மிக தீவிரமாக வாதிட்டனர். ஆமாம், தூத்துக்குடியில் தொடங்கினார். ஆனால் தூத்துக்குடியில் மட்டும் தொடங்கவில்லை. சமுதாயத்தின் பல்வேறு பிரிவில் உள்ள மக்களும் அவர்களுக்கு இயன்ற தொழிலை செய்து வளர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கில் கூட்டுறவை மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தி கூட்டுறவு தந்தையாக இன்று விளங்குகிறார் என்றால் அது மாநிலத்தின் பங்கு என்பது என்னுடைய தேசபக்தி, மனிதாபிமானம், தெய்வ நம்பிக்கை என்று 3 குணங்களிலும் சிறந்து விளங்கிய மனிதர் குலபதி ஐயா அவர்கள் மக்கள் நலம் காப்பதே சிறந்த தெய்வ வழிபாடு எனவும் கருதினார். நீரின்றி அமையாத உலகு என்று வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கூறிவிட்டார். குலபதி ஐயா அவர்கள் அவருடைய காலத்தை மட்டுமல்லாது எதிர்காலத்தையும் சிந்தித்து அடுத்த தலைமுறையினர் தண்ணீர் பஞ்சத்தில் வாடிவிடக் கூடாது, அவர்களுக்கு தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற கருத்தை அன்றே சட்டமன்றத்தில் கூறியவர். ஆகையால் குலபதி ஐயா அவர்கள் மண்ணின் மைந்தர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனினும் இம்மண்ணில் பிறந்து மாநிலத்திற்காக அதிகம் உழைத்த, மாநிலத்திற்கு பெருமை சேர்த்த மாநிலத்தின் பெருமைந்தர் என்பதே எங்களுடைய கருத்து. மண்ணிற்காக பலவாறு செய்திருந்தாலும் அவை அனைத்தும் மாநிலத்தின் மக்களுக்கும் பொருந்தும், மாநிலத்தின் மக்களுக்காகவும் என்ற எங்களது கருத்தை முன்வைத்து குலபதி ஐயா அவர்கள் மண்ணின் மைந்தராக இருந்தாலும் மாநிலத்தின் பெருமைந்தர் என்ற கருத்தை முன்வைத்து வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி. அமிர்த வருஷனி பெயருக்கேற்றவாறு அமுதத்தை பொழிந்து சென்றிருக்கிறார். அவருக்கு நமது மனமார்ந்த பாராட்டுக்கள். பட்டிமன்றம் தீர்ப்பு என்கிற திருப்புமுனைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. கைதட்டினீங்க, கவனிச்சீங்க, சிரிச்சீங்க, ரசிச்சீங்க. நானும் கவனிச்சுக்கிட்டே வந்தேன். இப்போ எனக்கு ஒரு சின்ன சிக்கல், 2 பக்கம் அநேகமாக சரியா இருக்கிற மாதிரி தெரியுது. பொதுவாக இப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, பட்டிமன்றத்தில் யார்ட்டையாவது ஒரு 10 ரூபாயை வாங்கி அப்படி சுண்டி விடுவோம். பூ விழுந்தா இவங்களுக்கு, தலை விழுந்தா அவங்களுக்கு. ஒரு நடுவர் அப்படித்தான் சுண்டி விட்டாரு. சுண்டி விட்ட இடம் மண்ணு, செங்குத்தா நின்றுட்டு. இப்ப நானே செங்குத்தா நிக்கி. இதுதான் நம்ம நிலைமை. மண்ணின் திருமைந்தரா, மாநிலத்தின் பெருமைந்தரா என்று ஒரு கேள்வி. பேராசிரியர் பெருமக்களே, அருமை மாணவ செல்வங்களே, ஒரு சின்ன கதை குலபதியோட வாழ்க்கைய நமக்கு படம் பிடித்து காட்டும். இது தொடக்கப்பள்ளியில நாங்க சொல்ற கதை. ஆனா கல்லூரிக்கும் அவ்வளவு பொருத்தமான கதை. ஒரு மனிதர் எப்படி வாழ்ந்து இருக்கிறார் என்பதை சொல்லி வர கதை. ஒரு 4 பொம்மை, 4 பொம்மைகள். ஒரு பொம்மை களிமண்ணால் ஆனது, ஒரு பொம்மை பஞ்சினால் ஆனது, ஒரு பொம்மை கல்லிலால் ஆனது, ஒரு பொம்மை கற்கண்டால் செய்யப்பட்டது. இப்படி 4 பொம்மைகள் இருக்கின்றன. இந்த 4 பொம்மைகளையும் தனித்தனியாக குவளை தண்ணீரில் அமிழ்த்தி வையுங்கள். இந்த கல் பொம்மை என்ன செய்யும் அப்படின்னா, எந்த மாற்றமும் இல்லாமல் எவ்வளவு நாள் ஆனாலும் அப்படியே கிடக்கும். மனிதர்களிலும் அப்படி சிலர் இருக்கிறார்கள். இருந்த இடத்தை கல்லா உட்கார்ந்துகிட்டு இருப்பான், எந்த மாற்றமும் விளைவிக்க மாட்டான். பஞ்சு பொம்மை என்ன செய்யும்? தண்ணீரை உறிஞ்சி தான் கொளுத்து விடும், தண்ணீரை இல்லாம. இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த மண் பொம்மை என்ன செய்யும்? தண்ணீரில் கரைந்து தானும் காணாமல் போகும், மண்ணை தண்ணீரையும் அழுக்காக்கிடும். இப்படியும் சிலர் இருக்கான். தான் இருக்கிற இடத்த அவனும் பொல்யூட்டாகி சுற்றுப்புறத்தையும் பொல்யூட்டாக்கிடுவான். நான் சொல்றது ஐடியாலஜிக்கல் பொல்யூஷன். இந்த கற்கண்டு பொம்மை இருக்கு பாருங்க, அது கரையும், தான் காணாமல் போனாலும் தண்ணீருக்கு இனிமையை சேர்க்கும். இப்படி இனிமை சேர்த்த மாமனிதர்கள் இந்த தேசத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள்.
அவர்களில் முதன்மையானவர் நமது குலபதி ஏபிசி வீரபாகு. இப்போ இவங்க சொல்லும் போது மாநிலத்துக்குள்ளதான இந்த மண் இருக்குங்க. இவங்க சொன்னா என்ன சொல்றாங்க, அதை அப்படியே விட்டாம மாற்றி சொல்றாங்க. இப்போ ஔவையார்கிட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்டா அவங்க அழகா ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. முருகனுக்கு அவைக்கு இடையில ஒரு முறை போட்டியில ஒரு கான்வர்சேஷன். இப்போ முருகன் ஒண்ணு ஒண்ணா கேட்டுட்டு வந்தார். பெரியது எதுன்னு கேட்டார். பெரியது எதுன்னு கேட்ட போது அவை அழகா பதில் சொன்னாங்க. எது பெரியதுன்னா இந்த உலகம் தான் பெருசுன்னாங்க. முருகன் மடக்கி கேட்டார், உலகம் தான் பெருசா அப்படின்னு. அவைக்கு சந்தேகம் வந்து, உலகம் தான் பெருசா? இல்ல உலகத்தை பிரம்மா படைச்சான், அவன் தான் பெரியவன். முருகன் விடல, பிரம்மா தான் பெரியவனா அப்படின்னாங்க. இல்ல பிரம்மாவும் பெரியவன் இல்ல, அவன் திருமாலோட மகன். அப்ப திருமால் தான் பெரியவரான்னு கேட்டாங்க. இல்ல திருமால் பெரியவர்ல ஒரு தண்ணிக்குள்ள கிடக்காது, அந்த தண்ணி தான் பெருசு. அப்ப அந்த தண்ணி தான் பெருசாட்டா? இல்ல அது அகஸ்தியரோட கலசத்துல இருக்கு. அப்ப கலசம் தான் பெருசான்னு கேட்டாங்க. முருகன் கேட்டார். இல்ல கலசங்கிறது ஒரு மண்ணு. அப்ப மண் பெருசாட்டாங்க. இல்ல மண்ணு வந்து இந்த உலகத்தை தாங்கக்கூடிய ஆதிசேடனுக்கு ஒரு தலைப்பாறை, அது பெருசு இல்லைன்னா. அப்ப எதுதாயா பெருசு அப்படின்னாங்க. இந்த உலகத்தை தாங்குற உமையவள் பெருசா? இல்ல அவ சிவபெருமானுக்குள் ஒடுக்கும். அப்ப சிவபெருமான் பெரியவரா? இல்ல அவர் தொண்டருக்குள் ஒடுக்கும். அப்ப யாருதாயா பெரியாடு? தொண்டர்கள் பெருமை பேசவும் அறிந்தேன். இப்படி எல்லாருமாக இருந்து இந்த தேசத்துக்கு தொண்டாற்றிய ஒரு பெரும் தொண்டர் தான் குலபதி ஏபிசி வீரபாகு. அவர்களுடைய சில செய்திகளை சொன்னால் அவர் மண்ணின் பெருமை தரா, மாநிலத்தின் பெருமை தரா என்று நீங்களே புரிந்து கொள்ள வாய்ப்பு. ஒரு 4 செய்தி, 4 செய்திகள் மட்டும். ஒரு மனிதனுக்கு குடியிருக்க வீடு என்பது மிக மிக அவசியம். பெருந்தலைவர் காமராஜர் சொல்லுவார், பசியாத வயிறு, கிழியாத ஆடை, ஒழுகாத கூரை என்பார். பசியாத வயிறு, கிழியாத உடை, ஒழுகாத கூரை என்பார். அப்ப இந்த வீடு என்பது மிக மிக அவசியமான ஒன்று. குலபதி அவர்கள் ஏழை மக்கள் வீடு இல்லாமல் துன்பப்படுவதை பார்த்து தூத்துக்குடியில 2 ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சார். ஒரு ப்ராஜெக்ட் வந்து சிதம்பர நகரில் இருக்கக்கூடிய 170 வீடுகளை கொண்ட ஒரு தொகுப்பு. இன்னொரு 170 வீடுகள் லயன்ஸ் டவுன் என்று சொல்லக்கூடிய தூத்துக்குடியின் கீழ்பகுதியில் உள்ள ஒரு தொகுப்பு. மொத்தம் 340 வீடுகளை கட்டி ரொம்ப குறைந்த தவணை முறையில சாதாரண மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொடுத்தார். அப்படி கொடுத்தவர் அதுல ஒரு வீடு கூட தனக்கோ தன் பிள்ளைகளுக்கோ உரித்தாக்கி கொள்ளவில்லை. ஒரே ஒரு செய்தியை சொல்லுத, இன்னைக்கு அமைச்சர்கள் பலர் மேல நில ஒதுக்கீட்டுல தான் மனைவிக்கு ஒதுக்கிட்டான்னு பல மந்திரி மாட்டிட்டு இருக்காங்க. பத்திரிகையில பார்த்தா தெரியும். ஹவுசிங் போர்டு வீடை ஒதுக்கும் போது மனைவிக்கு ஒன்று மற்றவர்களுக்கு ஒன்று ஒதுக்கிட்டாருன்னு மந்திரிகள் மாட்டிக்கொண்டு முழிக்கிற காலத்துல 340 வீடுகளை கட்டி தூத்துக்குடியின் கிழக்கையும் மேற்கையும் 340 சாதாரண மனிதர்களுக்கு கொடுத்தார். ஒன்றை கூட தனக்கென வைத்துக் கொள்ளவில்லை. அப்ப ஒரு மண்ணின் திருமைந்தரா, மாநிலத்தின் பெருமைந்தரா? கேள்வி உங்களிடம். மணிமுத்தாறு அணை நமக்கு தண்ணீரை கொடுக்கக்கூடிய 2 பெரிய அணைகள். முக்கியமானது மணிமுத்தாறு அணை. கட்டது காமராஜர் காலத்துல கட்டப்பட்டது. காமராஜர் அதை கட்டதுக்கு பணம் ஒதுக்கல. ஆனா விவசாயிகள் என்ன சொல்றாங்க, கண்டிப்பா அந்த அணை தேவைன்னு சொல்றாங்க. கட்டிடலாம் ஏன்ட்டாரு காமராஜர். அவர் யார் வந்தார் தெரியுமா? குலபதியை அழைத்தார். பேர் சொல்லிதான் கூப்பிடுவாங்க. வீரபாகு மணிமுத்தாறு அணையில ஆரம்பிச்சு கட்டி முடிக்கணும்பா, போதுமான பணம் அரசாங்கத்தில் இல்ல, நிதி ஒதுக்க முடியல, நீ எப்படியாவது ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. நெல்லை மாவட்டத்தில் மிகுந்த செல்வாக்குடைய தலைவர் குலபதி. உடனே இந்த நெல்லை மாவட்டத்தில் இன்றைய 3 மாவட்டம் நல்ல கவனிச்சுக்கிங்க, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, யார் யார் பணக்காரர்கள் ஒரு பட்டியல் எடுத்தார்.
அவ்வளவு பேரிடமும் நேரா அவரே போனார். குலபதியே ஒவ்வொரு வீட்டுக்கும் போனார். ஒவ்வொருவரிடமும் அவரவர் நிலத்துக்கு ஏற்ப 500, 1000, 2000 வாங்கி 10 லட்சம் ரூபாயை பிரித்து கொடுத்தார். 10 லட்சத்தை கொண்டு போய் காமராஜர் கையில கொடுத்தாரு. மணிமுத்தாறு அணை கட்டப்பட்டது. அப்ப இன்றைக்கு பற்றாத ஒரு ஜீவ நதியில ஒரு அணையை கட்டி இந்த பெரும்பகுதி பயன்படுவதற்கு அவர் ஸ்டேட்டஸ்க்கு அவர் கீழே இறக்க வேண்டியதில்லை. இப்ப என்கிட்ட பாத்தீங்கன்னா இறங்காக கூட யாரிடமும் போய் நான் எதையும் கேட்க மாட்டேன். இந்த வாயடத்தல்ங்கிறது இப்ப நம்ம யோசிப்போம். ஏன்னா ஈயன இரத்தல் இழிந்ததுன்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனா அவர் அப்படி நினைக்கவே இல்லை. 10 லட்சம் ரூபாயை இந்த மாவட்டம் முழுக்க போய் திரட்டி மணிமுத்தாறு அணை கட்டுவதற்கு. நீங்க எப்பவாவது இனிமேல் மணிமுத்தாறு அணை பக்கம் போனா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது யாருதான்? குலபதி ஞாபகம் வர வேண்டும். இது மண்ணின் பெருமைந்தருக்கா மாநிலத்தின் பெருமைந்தருக்கா நீங்களே முடிவு பண்ணிருக்க. 2 சொல்லியிருக்க 340 வீடு கட்டினாரு. தனக்கென ஒரு வீடை வைத்துக் கொள்ளவில்லை. காமராசர் கேட்டதற்கேற்ப 10 லட்சம் ரூபாயை தானமாக பெற்று மணிமுத்தாறு அணை கட்டுவதற்கு காரணமாக இருந்தார். மண்ணின் திருமைந்தரா மாநிலத்தின் பெருமைந்தரா முடிவு. இலங்கைக்கு நமக்கும் ரொம்ப நெருக்கமான உறவு. குலபதி ஒரு ஏற்றுமதியாளரும் கூட. இலங்கைக்கு இங்கே இருந்துதான் மிளகாய் மற்றும் வெங்காயமும் போகும். இந்த 2 அங்க விளையல. குலபதி ஏற்றுமதியாளர். நமக்கு தேவையான கொப்பரை தேங்காய் அங்கே இருந்து வருது. இலங்கை சின்ன நாடு, அந்நிய செலாவணி கையிருப்புல இல்லை. 15 வருஷம் கழிச்சு தான் வாங்கின பொருளுக்கு பணம் கொடுப்போம்னு சொல்றான். நாம அனுப்பின வத்தலுக்கு வெங்காயத்துக்கும் 15 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பணம் தர முடியும். ஏன்னா அவன் அந்நிய செலாவணி இல்லை. நம்மகிட்ட போதிய அந்நிய செலாவணி இருக்கு. இப்ப குலபதி சட்டமன்றத்தில் பேசுறாரு. காமராஜர் முதல்வராக இருக்கு. ஏன் நாம பண்டமாற்று முறையை கைக்கொள்ள கூடாது? அவங்ககிட்ட இருந்து கொப்பரையை வாங்கிக்கிடுவோம். கொப்பரைக்கு இணையான வத்தலையும் வெங்காயத்தையும் நம்ம ஏற்றுமதி பண்ணுவோம். பணமே வேண்டாம், அவரும் பணம் தர வேண்டாம், நாமும் பணம் தர வேண்டாம். பண்டமாற்று முறையை கைக்கொள்ளலாம் என்று பேசி அந்த பண்டமாற்றின் மூலம் இந்தியாவை காப்பாற்றல, தமிழகத்தை காப்பாற்றல, கொழும்பை காப்பாற்றினார், இலங்கையை காப்பாற்றினார். நல்ல கவனிச்சு பாருங்க. ஒரு மண்ணின் திருமைந்தரா மாநிலத்தின் பெருமைந்தரான்னு முடிவு. சட்டமன்றத்தில் ஒரு விவாதம் வருகிறது. ஹார்பர் கட்ட போறாங்க. நீங்க ஹார்பர்னு சொன்னா இதற்கு உரிமையை யாரும் கோர முடியாது, குலபதி தான் கோர முடியும். ஏன் அப்படின்னா அப்பவே வேல்டு பேங்க் நமக்கு கடன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கடன் கொடுக்கிற போது ஹார்பர் கட்ட போறாங்க, ஏரோட்ராம் கட்ட போறாங்க. குலபதி பேசுகிறார், ஹார்பர் கட்டுறது ரைட்டு, ஏரோட்ராம் கட்டுறது கரெக்ட். ஆனா போதுமான போக்குவரத்து வசதி இருக்கா? ரயில்வே ட்ராக் போதுமானதா இல்ல, நேரோ கேஜ் தான் இருக்கு, மீட்டர் கேஜ் தான் இருக்கு. இன்னும் பிராட் கேஜ் இல்ல, டபுள் லைனும் வரல. அதே போல அகலமான சாலைகள் இல்ல. அவர் பேசுறாருங்க, இந்த சாலை பற்றாக்குறை தான் வளர்ச்சிக்கு பாட்டிலுக்காக இருக்கிறது என்று அழகான ஒரு முறையை சட்டமன்றத்தில் பேசுகிறார். காமராஜர் புரித்துக் கொள்கிறார். அதற்கு பிறகுதான் தூத்துக்குடி சென்னை மீட்டர் கேஜிலிருந்து பிராட் கேஜா மாறிச்சு, டபுள் டிராக் வந்தது, 4 வழிச்சாலைகள் எல்லாம் உருவாக. இப்படி அவருடைய தொலைநோக்கு பார்வை வந்து இந்த மாவட்டத்தோடு சுருங்கி போகவில்லை. மாநில அளவுக்கு தன்னுடைய கொள்கையை விரிவுபடுத்தினார். அவர் பேசாத துறையே இல்லை. 10 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர், 57, 67, 10 வருஷம். அவர் சந்திக்காத பிரதமர் கிடையாது. பண்டித ஜவஹர்லால் நேருவோடு நெருக்கம், லால் பகதூர் சாஸ்திரியோடு நெருக்கம், இந்திரா காந்தியோடு நெருக்கம், 91 பிரதமராக நரசிம்மராவ் மந்திரியா இருப்பது அவரோடு நெருக்கம். எல்லா பிரதமர்களோடு தான் வாழ்ந்த காலத்தில் எல்லாரோடும் நெருக்கப்பட்டார். பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அத்தனை பேர் அவர் சந்திக்க வந்திருக்கிறார். ஒரே பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம். அதோட ஒப்பற்ற வைஸ் சான்சலர் ஏஎல் முதலியார். ஏஎல் முதலியார் ஏபிசி அவர்கள் மிகச்சிறந்த நண்பர்கள். சிட்டி பாபு, தேப்போ மீனாட்சி சுந்தரனார், மூவரதராசனார், மால்கம் ஆதிசேஷன்யா எல்லாரோடும் நட்பு கொண்டிருக்கிறார்.
எல்லா வைஸ் சான்சலரும் விரும்பக்கூடிய ஒரு கல்லூரி தாளாளராக இருக்கிறார். அப்ப இவருக்கு எல்லாரோடும் நெருங்கிய தொடர்பு சொன்னாங்க. பிஓசி காலேஜ் அடிக்கல் நாட்டு திறந்து அடிக்கல் நாட்டு PS மாரசாமி ராஜா, PS மாரசாமி ராஜா கூட, ராஜாஜி கூட, காமராஜர் கூட, பக்தவச்சலம் கூட, அண்ணா கூட, கலைஞர் கூட, எம்ஜிஆர் கூட 7 முதல்வர்களோடு அவர் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார். 7 முதல்வர்களும் இவரை சந்தித்திருக்கிறார்கள். 7 பேரோடும் நெருக்கமாக இவர் அமர்ந்த படம் தேசிய தமிழ் புத்தகத்தில் தயவு செய்து பார்க்க. 7 முதல்வர்களோடும் நெருக்கமாக இருக்கிறவர் மண்ணின் திருமைந்தரா மாநிலத்தின் பெருமைந்தரான்னு நீங்க தான் முடிவு. அவருடைய பணிகளை அளப்பரிய பணிகள் போய்கிட்டே இருக்கு. நான் இடையில குறிப்பிட்டு சொன்னேன் கல்வி பணின்னு சொல்லி. அவருடைய கல்வி பணிகள்ல நீங்க எந்த கல்வி பணியை பெருசா நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்க கல்லூரி ஆரம்பிச்சிருக்கிறார், வஉசி கல்லூரி, கல்வியியல் கல்லூரி, மகளிர் கல்லூரி. உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி, சாயர்புரத்துல போப்ஸ் காலேஜ் ஆரம்பிக்க போறாங்க. போப்ஸ் காலேஜ் ஆரம்பிக்கும் போது அந்த நிர்வாகத்துக்கு கல்லூரியை எப்படி தொடங்குவது, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனை எப்படி அப்ரோச் பண்ணணும், யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ராரை எப்படி அப்ரோச் பண்ணணும் எதுவும் தெரியாது. அவங்க அந்த ஃபைலை தூக்கிட்டு நேரா வந்து சந்திக்க வந்தது குலபதி அவர்களே. நல்ல கவனிச்சுக்குங்க, தன் கல்லூரிக்கு அருகே இன்னொருவன் கல்லூரி தொடங்குகிறான் என்று சொல்லி தமிழகத்தில் ஒரு ஆளுமை வெட்டி கொல்லப்பட்டார். ஞாபகம் இருக்கா? நான் பேர சொல்ல விரும்பல. தன் கல்லூரிக்கு அருகே போட்டியாக இன்னொருவன் கல்லூரி ஆரம்பிக்கிறான் என்று தமிழகத்தின் அரசியல் ஆளுமை வெட்டி கொல்லப்பட்டார். குலபதி இடத்திலே அந்த டயோசிஸ் நிர்வாகம் போப்ஸ் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து உதவி கேட்க வருகிறார்கள். எல்லா உதவியும் செய்கிறார். தன்னுடைய பேராசிரியர் பெருமக்களை எல்லாம் கருத்துகிறார். ஒரு துறையை எப்படி அமைக்கணும், ஒரு லேப் எப்படி இருக்கணும், ஒரு டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கணும். இன்றைக்கு போப்ஸ் காலேஜ் செம்மாந்து செயல்படுகிறது என்றால் அதுக்கு காரணமும் குலபதி அவர்கள் தான். இதுவெல்லாம் பெரியது. நாசரேத்தில் பாலிடெக்னிக் இயங்கி கொண்டிருக்கு. பாலிடெக்னிக் கான்செப்டே குலபதியோடு. ஸ்கில்டு லேபர் கொத்தனார் இருக்காரு, பி படித்த இன்ஜினியர் இருக்காரு, இன்டர்மீடியட் கேடர்ல கொஞ்சம் ஸ்கில்டு பர்சன் வேணும், பாலிடெக்னிக் கொண்டு வரலாம். யாரோட சேர்ந்து முடிவு பண்றாரு? பிசி குழந்தைசாமி பல்கலைக்கழக வைஸ் சான்சலரா இருந்தவர், பெரிய ஹைட்ராலிக்ஸ் இன்ஜினியர், பெரிய கவிஞர், குலோத்துங்க என்கிற பேர்ல நிறைய கவிதை எழுது. அவரை கலந்து ஆலோசித்து பாலிடெக்னிக் கான்செப்ட் வந்த பிறகு நாசரேத்தில் அரசாங்கம் ஒரு பாலிடெக்னிக் ஆரம்பிச்சு. போதுமான இடம் இல்ல. அரசு என்ன நினைக்கிறது, அந்த பாலிடெக்னிக்கை வேற டிஸ்ட்ரிக்ட் கொண்டு போகலான்னு நினைக்கிறாங்க. குலபதிக்கு செய்தி தெரிய வருது. உடனே என்ன பண்ணாருன்னா, வேற எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போக வேண்டாம், விஓசி காலத்துல நான் இடம் தரேன்னு சொல்லி வஉசி கல்லூரியில அரசு பாலிடெக்னிக் இயங்குவதற்கு இடம் வேற மாவட்டத்துக்கு போகாம தூத்துக்குடியிலே ரீடைன் ஆச்சு. அதுக்குள்ள ஒரு 400 ஏக்கர் நிலத்தை ஆர்ஜிதம் பண்ணாங்க. பக்காவான ஒரு பாலிடெக்னிக் தூத்துக்குடியில் வந்தது. அதுவல்ல முக்கியம், தூத்துக்குடியில அரசு பொறியியல் கல்லூரியை உருவாக்க வேண்டும். எங்கே உருவாக்கலாம்? இடம் இல்ல. அதுக்கு யார் இடம் கொடுத்தாங்க தெரியுமா? வஉசி கல்லூரியின் ஒரு பகுதியை தூத்துக்குடி அரசு பொறியியல் கல்லூரிக்கு இடமாக ஒதுக்கி கொடுத்து ஒரு கண்டிஷன் போட்டாரு. என்ன கண்டிஷன்? அது வஉசி அரசு பொறியியல் கல்லூரின்னு பேர் வைக்கணும். அப்போ ஒரு பாலிடெக்னிக்கு இடம் கொடுத்து, ஒரு கல்லூரிக்கு இடம் கொடுத்து, இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் வருவதற்கு காரணமாக இருந்த மாமனிதர் இருக்குங்க. ஒரு டியூப்லைட்டை வாங்கி கோவிலுக்கு கொடுத்துக்கிட்டு எங்க தாத்தா பேரு, எங்க அப்பா பேரு, என் பேரு, என் மகன் பேரு, என் பேரன் பேரு எல்லாத்தையும் எழுதி டியூப்லைட் வெளிச்சமே வெளியே வர காக்காய் அவ்வளவு எங்க குடும்பத்துக்கு பேரா இருக்கும். மொத்த லைட் 45 ரூபாய். அதுல உபயதாரர்கள் வேற பேரை போட்டு கஷ்டப்பட்டு தொடங்கின வஉசி கல்லூரிக்கு தன் பெயரை சூட்டவில்லை, தன் தந்தையார் பெயரை சூட்டவில்லை, தன் குடும்பத்தார் பெயரை சூட்டவில்லை. தன்
தன்னுடைய மென்டாராக இருந்த மிகச்சிறந்த வழக்கறிஞரான இந்த பகுதியை சார்ந்த ஆகப்பெரிய தியாகி வ.உ.சியின் பெயரை சூட்டி மகிழ்ந்தார் என்பதை நான் சொல்லல. இந்திய அரசியல்வாதிகள் எல்லாரும் பாராட்டியிருக்கிறார். அவருடைய மனிதராக பாராட்டினார். இவருடைய ஆகச்சிறந்த பண்பு அது என்று எல்லாரும் பாராட்டி இருக்கிறார். ஆக எல்லாராலும் பாராட்டப்பட்டவர். இந்த மண்ணுக்காக அவருடைய உழைப்பு கொஞ்சம் அதிகமா இருந்தது. ஆனா இந்த மண் எதற்குள் அடக்கம் என்று ஒரு கேள்வி வருகிறது. இந்த மண் எதற்குள் அடக்கம், இந்த மாநிலத்திற்குள் அடக்கம் என்பதா? 10 ஆண்டுகள் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது நீங்க இன்னொரு தடவை அந்த உரையை பூரா படிச்சு பாருங்க. காலை 10 மணிக்கு பேசியது, இரவு 11:30 மணிக்கு பேசியது, மதியம் 3 மணிக்கு பேசியதுன்னு வகையா பிடிச்சிருப்பாங்க. அதில் அவர் பேசியதில் பெரும்பாலான பேச்சு ஸ்ரீவைகுண்டம் தொகுதிக்கானது அல்ல, இந்த மாநிலத்தினுடைய கூட்டுறவு, வேளாண்மை, கல்வி, சுகாதாரம் எல்லாவற்றுக்குமான ரொம்ப சின்ன விஷயத்தை கூட கூர்ந்து கவனிப்பார். அமோனியம் சல்பேட் உரம் ரொம்ப பெருசா பாப்புலர் ஆயிட்டு உரம் போட்டு பயிரை விளைவிக்காங்க. அது இவருக்கு பிடிக்கல. அப்ப சொல்றாரு, கிராமத்துல மாட்டுச்சாணமும் தொழுவில் உள்ள கழிவு வீணா போகுது. விவசாயியால பெரிய புளியை வெட்டி அதை கம்போஸ்ட் உரமா மாற்ற முடியல. அரசாங்கம் என்ன செய்யணும்னா 6க்கு 5.25 அடியில ஒவ்வொரு விவசாயிக்கும் புளியை வெட்டி கொடுக்க வேண்டும். அப்படி தமிழகம் முழுக்க எல்லா கிராமங்களிலும் பஞ்சாயத்துக்கள் புளியை வெட்டி கொடுத்தால் விவசாயி தொழு கழிவை அதில் கொட்டி கம்போஸ்ட் உரமாக மாற்றுவான். அமோனியம் சல்பேட்டுக்கு தேவையே இருக்காது என்று சட்டமன்றத்தில் பேசுகிறார். மண்ணு டயர்டாயிட்டு ஒரே பயிரம் போட்டான். சாரி டயர்ட்னஸ். ஒரே வாழையா போட்டு வந்தீங்கன்னா வாழைக்கான சத்தப்புற மண்ணு முடிஞ்சியும், அடுத்து வாழை சிறப்பாக விளையாது. அப்ப ரொட்டேஷன் ஆஃப் கிராப்னு ஒன்று உண்டு, பயிர் சுழற்சி முறை. இவர் சொல்றாரு, ஜப்பானின் ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு நம்ம ஊர்ல மண்ண மாதிரி ஆய்வகமே கிடையாது. தமிழகத்துல மண்ணை ஆய்வு செய்வதில்லை. விவசாயி 3 வருஷமா ஒரே பயிரை விளைவிக்கிறார், விளைச்சல் குறைகிறது. ஜப்பான்ல கிராமம் கிராமமாக மொபைல் சாயில் டெஸ்ட் வேன் போகுது. ஒவ்வொரு விவசாயியின் மண்ணையும் அது சோதித்து சின்ன கருவி மூலம் அங்கேயே முடிவை சொல்கிறது. அதற்கு ஏற்ப அவன் தன்னுடைய உரங்களை மாற்றி அமைத்து விளைச்சலை பெருக்குகிறான். தீவாக இருக்கக்கூடிய ஜப்பான் உணவில் தன்னிறைவு அடைந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய சமவெளியை வைத்திருக்கிற நாம் உணவுக்கு சங்கடப்படுகிறோம். எனவே மொபைல் சாயில் டெஸ்ட் சென்டர் அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் சொன்ன காரணத்தால் தான் நீங்க கூட பார்க்கலாம், வேளாண்மை துறை அலுவலகங்கள்ல ஒரு வேன் ஓடாம நிற்கும், 4 டயர் கழட்டி வச்சிருப்பான். நடமாடும் மண் மாதிரி ஆய்வு நிறுவனம்னு போட்டிருப்பான். இது அவர் ஆரம்பிச்சது. இப்ப அது ஓடாம சும்மா ஒரு டம்பிங் யார்ட் மாதிரி. இப்படி அவர் பார்க்காத துறைகளே கிடையாது, கேட்காத விஷயமே கிடையாது. எல்லாவற்றிலும் கவனம் செலுத்தினார். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ரொம்ப கண்ணுங்கருத்துமாக கவனித்தது கல்வியைத்தான். கல்வியைத்தான் ரொம்ப கண்ணுங்கருத்துமாக கவனித்தார். சமீபத்தில் ஒரு திரைப்படம் பார்த்தேன். காலம் என்கிற எழுத்தாளர் பூமணியோட ஒரு நாவல் திரைப்படமா மாறிச்சு. வெக்கை நாவல் அசுரங்கிற படம். அது கடைசியில் ஒரு டயலாக் வரும். இந்த டயலாக் தாங்க அவருடைய வாழ்க்கை. ஏழை மக்களை பார்த்து அவர் சொல்றதா, ஹீரோ சொல்றதா வரும். உங்ககிட்ட இருந்து உன் வீட்டை பிடுங்கலாம், உங்ககிட்ட இருந்து உன்னோட பணத்தை பிடுங்கலாம், உன்னோட ஏனைய பொருள்களை எல்லாவற்றையும் பறிக்கலாம், ஆனால் உன்னிடம் இருக்கிற கல்வியை பறிக்க முடியாது. எனவே கற்றுக்கொள், நீ உயர்வாய் என்று சொன்னார். அதனால நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, கல்வியோட சிறப்பை சொல்லும் போது கல்வியை வெட்கம் அளிக்காது, வெண்கடலும் எரிக்காது, வேந்தராலும் கொல்லப்படாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறையாது, அதை காப்பதற்கு மிக எளிது. எனவே கல்வியை கொடுங்கள் என்றார்கள். அவர் ஆற்றிய பணிகளிலெல்லாம் மிகச்சிறந்த திருப்பணி கல்வி பணி. அந்த கல்வி பணின உடனே நீங்க சார் மண்ணின் திருமைந்தது சொல்ல போறாருன்னு நினைச்சிடாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, மண்ணின் திருமைந்தர் 3 காலேஜோட நின்றுப்பாரு.
தமிழகத்தினுடைய வேளாண்மை கல்லூரி ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது. அவர் தான் பேசுறாரு சட்டமன்றத்தில். இனி விவசாயிகள்னா படிப்பறிவு இல்லாம வேளாண்மை செஞ்சு முன்னேற முடியாது. இளைஞர்கள் பொறியியலுக்கும் மருத்துவத்துக்கும் போகிற அளவுக்கு வேளாண்மைக்கு வரல. அந்த உரை சட்டமன்ற உரையில இருக்கு. எவ்வளவு அப்ளிகேஷன் தேவை அதோட எக்ஸஸா வந்திருக்கு பொறியியலுக்கும் மருத்துவத்துக்கும். ஆனா வேளாண் கல்லூரியில இருக்கிற இடத்துக்கே விண்ணப்பம் வரவில்லை. எனவே வேளாண் கல்வியினுடைய அவசியத்தை சொல்லி இந்த தேசத்தில் வேளாண் பொருள்கள் தன்னிறைவு வர வேண்டும் என்றால் இன்னும் நிறைய வேளாண் கல்லூரிகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி சொன்னதன் விளைவுதான் தூத்துக்குடி மாவட்டத்திலே ஒரு வேளாண்மை கல்லூரி, கிளிக்குளத்தில் நிறைய இடங்கள்ல வந்திருக்கு, கோவையில் இருக்கு, மதுரையில் வந்தது, வேலூர்ல. இப்படி துறைதோறும் துடித்தெடுத்து அவர் தொண்டு செய்த காரணத்தால் அவர் மண்ணின் திருமைந்தர் என்றாலும் கூட மண்ணின் திருமைந்தர் என்று ஒதுக்கினால் நாம் குற்றவாளிகளாவோம். எனவே அவர் மாநிலத்தின் பெருமைந்தர் என்று சொல்லி இந்த தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இல்ல மாநிலத்தின் பெருமைந்தர் இல்ல, அவர் சர்வதேசிய தலைவர் என்று சொன்னால் அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு பட்டிமன்றம் போடுவோம். முடிந்தா நானே நடுவராக வரேன். ஏன்னா அதிலும் நிறைய செய்தி இருக்கிறார். இவர் அதை குறித்து பேசல. சர்வதேசிய அளவில் அவர் பேசிய செய்திகள் நிரம்ப இருக்கின்றன. இனி அடுத்து ஒரு நிகழ்வு நடக்குமானால் மூணாவது தலைப்பு இங்கே போட்டார்கள். மண்ணின் திருமைந்தரா, மாநிலத்தின் பெருமைந்தரா, அல்லது சர்வதேசிய தலைவரா என்று போட வேண்டிய அளவுக்கு அவர் ஆற்றலும் திறமையும் உடையவர். அவர் எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர். எளிய வாழ்க்கை, ஆடம்பரமே கிடையாது. சொல்லி முடிக்க வேண்டும் என்றால் he is not a politician, he is a statesman. ஒரு பாலிட்டிஷியனுக்கு ஸ்டேட்ஸ்மனுக்கு என்ன வேறுபாடு? பாலிட்டிஷியன் அடுத்த தேர்தலை யோசிப்பான், ஸ்டேட்ஸ்மேன் அடுத்த தலைமுறையை யோசிப்பான். பொலிட்டீஷியன் தன்னுடைய வெற்றியை யோசிப்பான், ஸ்டேட்ஸ்மேன் மக்களினுடைய வெற்றியை யோசிப்பான். இவர் அடுத்த தலைமுறையை யோசித்தவர், மக்களை யோசித்தவர். எனவே இவர் மாநிலத்தின் திருமைந்தர் என்று தீர்ப்பு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.